ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. டியர் ரஞ்சனி, இந்த கடிதம் உன் அழகான புருவங்களை உயர்த்த வைக்கலாம். உன் பளிங்கு நெற்றியில் சுருக்க கோடுகளை உருவாக்கலாம். இனி வருகிற வரிகள் உன் பட்டு மேனி எங்கும் வியர்வை புள்ளிகளை வித்திடலாம். உன் இதய துடிப்பை இரட்டிப்பாக்கலாம். தமிழே, இங்கே வா என்றேன். வந்தது. என் இதயத்தில் கொந்தளிக்கும் உணர்ச்சிகளை பார் என்றேன். பார்த்தது. அத்தனையையும் வார்த்தையாக்கி தாய் என்றேன். தலை குனிந்தது. என் கையில் கையில் இருப்பிலிருந்து பெற்றுத் தருகிறேன். 1% அளவிலாவது உன் உணர்ச்சிகளை மொழியாக்க முயல்கிறேன் என்றது. அந்த முயற்சியே இந்த கடிதம். ரஞ்சனி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ என்ன அலங்காரத்துல இருக்கேன்னாலும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க. நீ என்ன பேசுறேன்னாலும் உன் பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்க. நீ கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். பேனா கிடைச்சா உன் பெயரைத்தான் எழுதி பார்க்கற. கத்தி கிடைச்சா உன் பெயரை தான் செதுக்கி பார்க்கற. உதிரி பூக்கள் கைப்போன போக்களை அடுக்கும்போது உன் பெயர் தான் வந்து நிக்குது. உன்னோட நினைவுகளால் அமைஞ்ச ஒரு ஹார்ட்டின் வளையத்தை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாம சிக்கி தவிக்குது என் மனசு. இந்த தவிப்பு சுகத்தவிப்பு. காலண்டர்ல ஐஸ்வர்யா ராய் தெரியறதில்ல, நீ தான் தெரிகிற. புத்தக அட்டையில சுஸ்மிதாசன் தெரியறதில்ல, நீ தான் தெரிகிற. திரைப்படம் போனா மாதுரி தீட்சித் தெரியல, நீ தான் தெரிகிற. போஸ்டர்கள்ல நக்மாவோ ரவீனாவோ ரேவதியோ ரஞ்சிதாவோ சுகன்யாவோ யாருமே தெரியறதில்ல, நீ மட்டும்தான். ரஞ்சினி, எனக்கு எங்கேயோ ஏதோ ஒண்ணு கலனடிச்சுன்னு நினைச்சுக்கிறியா? பரவாயில்ல. இன்னையே என் கிறுக்கு பிடிச்ச நிலைய அதுக்கு காரணமா உன்கிட்ட வெளிப்படுத்தியே ஆகணும். உன்னை சந்திச்சு பிரிஞ்ச தினங்கள்ல எல்லாம் என் அறைக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்னு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னையே ஆச்சரியமா கேட்டுக்குவேன் ரஞ்சினி. என் பைக்கை நான் ஸ்டார்ட் செஞ்சேனா? சாலையில ஒழுங்கா விதிகளை மதிச்சு ஓட்டுனேனா? வழி மாறாம திரும்பினேனா? எல்லாம் அனிச்ச செயலாக தான் நடந்திருக்கும். படுக்கையில் சாய்ந்து கொண்டு சிகரெட் புகைத்தபடி மீண்டும் ஒரு முறை நம் அன்றைய சந்திப்பை அசை போட்டாக வேண்டும் எனக்கு. நான் பைக்கை நிறுத்திவிட்டு வந்த போது என் பார்வையில் பட்ட போது நீ என்ன போஸில் இருந்தாயோ அதில் துவங்கி நம் சந்திப்பு முழுவதிலும் உன் முகத்தில் ஏற்பட்ட நுணுக்கமான மாற்றங்களையும் புருவ உயர்தல்களையும் சிரித்த விழிகளையும் அசைந்த காதணிகளையும் நிமிர்ந்து தாழ்ந்த கழுத்து நரம்புகளையும் உதடுகளின் மெல்லிய துடிப்புகளையும் படபடப்பாய் பேசும்போது சன்னமாக அதிரும் உன் தேகத்தையும் தோன்றி மறையும் இளமையின் பூரிப்பு காட்டும் மார்புகளையும் பளிரிட்டு ஒளியும் குலைந்த இடுப்பையும் அத்தனையும் மனதிற்குள் மறுபடியும் கொண்டு வருவேன். இது மெனக்கெட்டு செய்யும் காரியமில்லை ரஞ்சனி, தானே நிகழ்வதுதான். புறப்பட்டு நீ கண்ணிலிருந்து மறைவது வரை ஆக்ஷன் ரிப்ளை நடந்து முடிந்தாலும் மீண்டும் நான் பைக்கை நிறுத்திவிட்டு வந்த போது என் பார்வையில் பட்ட போது நீ என்ன போஸில் இருந்தாயோ அதில் துவங்கி என்ன செய்ய என் கட்டுப்பாட்டில் இல்லையே என் மனம். என் விரல்களில் சாம்பல் சுமந்து நிற்கும் சிகரெட்டை பிடுங்கி காசை வேஸ்ட் பண்ணாத. கண்ணில் ஒளி தெரியுதே. என்ன செட் போட்டு டூயட் பாடிக்கிட்டு இருக்கியா என்பான் அரை நண்பன் வெங்கட். என் நெற்றியில் தொட்டு பார்த்து ஐயோ காதல் ஜுரம் அனலா கொதிக்குதே என்பான். என் சட்டையை முகர்ந்து பார்த்து என்னடா மல்லிகைப்பூ வாசனையே காணோம், இன்னும் சாச்சுக்க ஆரம்பிக்கலையா என்பான். அவன் எத்தனை விதமாக கிண்டல் செய்தாலும் நான் கோபப்படுவதில்லை. இல்லாததை சொன்னால்தான் கோவப்படுவது மனது. இருப்பதை சொன்னால் கோவப்படுவதைப் போல நடிக்குமே ஒழிய உள்ளுக்குள் ரசிக்கும். நானும் வெங்கட்டின் கமெண்ட்களை ரசிப்பேன். அவனை கமெண்ட் அடிக்க வைக்க வேண்டுமென்றே சில நாடகங்கள் ஆடுவேன். அறைக்கு திரும்பும் போது பக்கத்து வீட்டு தோட்டத்திலிருந்து ஒரு ரோஜாவை கிள்ளி எடுத்து சென்று இன்னைக்கு ரஞ்சினி எனக்கு கொடுத்தது, தன் தலையில வச்சிருந்த பூ என்பேன். சாமி மாடத்தில் காசி தீர்த்தம் பக்கத்தில் வச்சு தினமும் கும்பிடு கும்பிடு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூவுக்குள்ள பேன் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு வை என்பான். பொய்யாக சண்டை போட்டு உள்ளுக்குள் ரசிப்பேன். என் காதலிக்கு பிறந்த நாள் வருதுடா வெங்கட், ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும், என்ன வாங்கி தரட்டும் என்று அவன் வாயை கிளறுவேன். அவன் வேர்ல்டு நாலேஜ் புக்கு வாங்கி கொடு என்பான். ஏன், அது இருந்தா உன்னை போய் லவ் பண்ணுவாளா என்பான். கொடியில் தொங்கும் அவன் ஜீன்ஸ் பேண்டை எடுத்து கீழே போட்டு மிதித்து யூ ஃபூல் யூ பிக் என்று கத்தி சண்டை போடுவேன். ஆனால் உள்ளே ரசிப்பேன். நான் உன்னை நேசிக்கிறதாவும் நீ என்ன நேசிக்கிறதாவும் அவனை நம்ப வைக்கிறதுல கிடைக்கிற அசட்டு சந்தோஷத்துக்கு இல்லை இந்த நாடகம். எனக்காகவே நடிச்சுக்கிறது. இன்ஸ்பெக்டரா வரணும்னு ஆசைப்படுற பொடியன் தீபாவளி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு யுவர் அண்டர் அரெஸ்ட்னு அப்பாவையும் அம்மாவையும் வாலாற்ற ஜிப்மியை கூட கைது செஞ்சு மகிழ்வதில்லையா? அப்படி டீச்சரா வர விரும்புகிற சிறுமி பாட்டியோட கண்ணாடியை போட்டுக்கிட்டு பெரம்பு சாக்பீஸை எடுத்துக்கிட்டு சுவத்துல கிறுக்கி கிளாஸ்ல யாரும் சத்தம் போடக்கூடாதுன்னு தன்னோட உத்தரவுக்கு கட்டுப்படுற சின்ன வயசு வாண்டுகளை எதிர உட்கார வச்சு அதட்டி சந்தோஷப்படுறது இல்லையா? அப்படி உன்கிட்ட நான் வெளிப்படுத்தாட்டாலும் கூட, என்கிட்ட நீ வெளிப்படுத்தாட்டாலும் கூட என்னோட ஆசைகளோட ஒரு அவுட்லெட்டா அப்படி இன்னைக்கு வர நாடகத்தை என் நண்பர்கிட்ட தொடர்ந்துகிட்டு இருக்கேன்.
நண்பன்கிட்ட நடிக்கிறது சரி, எனக்கே நான் எத்தனை நாள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிற கேள்வி எழுந்ததால தான் நடிப்பை நிறுத்தி வேஷத்தை கலைச்சு நிஜத்துல வாழ தீர்மானிச்சு இந்த கடிதம். ரஞ்சனி, இந்த கடிதம் கோர்வையா இருக்கிறதான்னு தெரியல. என் மனசு சரியா இல்லைனாலும் ஓரளவாவது பிரதிபலிக்குதான்னு புரியவும் இல்லை. ஆனா என்னோட தவிப்ப, என் சஞ்சலத்தை உனக்கு புரிய வச்சிருக்கோம். உங்களோட பேசுனதும் பழகுனதும் நட்பு ரீதியாத்தான்னு சிறுகதையோட கிளைமேக்ஸா பேச மாட்டேன் நீ. இது என்னோட எதிர்பார்ப்பு, என் யூகம், என் நம்பிக்கை. நம்ம இந்த 6 மாச பழக்கத்துல நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டதால, இல்ல புரிஞ்சுக்கிட்டதா நம்பிக்கிட்டு இருக்கிறதால என் மனச நீயும் புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. என் பேச்சுல, என் மௌனத்துல என்னையும் அறியாம உன் மீதான என் காதல் கட்டாயம் வெளிப்பட்டிருக்கும். அதை உணர முடியாத அளவுக்கு நீ உலகம் தெரியாதவளும் இல்ல, முட்டாளும் இல்ல. அதை உணர்ந்தப்போ நீ வெறுக்கவும் இல்லை, விரும்பி இருக்க, ரசிச்சிருக்க. அதனாலதான் நம்மளோட சந்திப்புகள் உணர்ந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதனால நீ என்ன போல நாடகம்தான் ஆடிக்கிட்டு இருக்கணும். இது வேறு விதமான நாடகம். காதலை மனசுக்குள்ள பதுக்கி வச்சு அது கொஞ்சமும் வெளிப்பட்டுடாம ஜாக்கிரதையா நட்பு மட்டும் காட்டி பழகுற நாடகம். போதுமா? இதோ நான் என்னோட முகமுடியை கலட்டிட்டேன். உன் முன்னாடி உண்மையை அணிஞ்சு நிக்கிறேன். இந்த கடிதம் உனக்கு உன்னோட முகமுடியை கலட்டுற தைரியத்தை தரும்னு நினைக்கிறேன். நம்புறேன். வர்ற ஞாயிறு நம்ம சந்திப்புல நீயும் உண்மை அணிஞ்சு வா ரஞ்சினி. உன்னை எனக்கு உணர்த்த வா ரஞ்சினி. நம்ம அந்த சந்திப்புல நம்ம தர்ம சங்கடமா நெளிய போகிறோம். மௌனம்தான் நமக்குள்ள பந்தாட போகிறது. நம்ம சந்திப்புக்காக ஆர்வமும் துடிப்பும் துள்ளலும் உள்ள ஊசலாடிக்கிட்டு இருந்தாலும் கூடவே கொஞ்சம் கூச்சமும் இருக்கு. உனக்குமா? எனக்குள்ள பொங்குன எண்ணங்களை காலி செஞ்சு விட்ட நிம்மதியில உன் விக்ரம். எழுதிய போதும் எழுதி முடித்த போதும் பரவசமாகத்தான் இருந்தது எனக்கு. மீண்டும் ஒருமுறை படித்து பார்த்தேன். திருப்தியாக இருந்தது. எங்கேயும் அடித்தல் திருத்தல் சேர்த்தல் அவசியமாகப்படவில்லை. இந்த கடிதத்தை ரஞ்சினி தன் மெல்லிய விரல்களில் ஏந்தி வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக படிக்கப் போகிறாள் என்கிற நினைப்பே என் முதுகு தண்டில் ஐஸ் கட்டியை வைத்து தேகம் எங்கும் சிலிர்க்க செய்தது. மடித்து ஒரு உரையில் போட்டேன். உரையை ஒட்டப் போகும் முன் ஒரு யோசனை. உரையை கிழித்து கடிதத்தை அவள் வெளியில் எடுக்கும் போது கடிதத்திலிருந்து அவள் மேல் பூக்கள் கொட்டினால் எப்படி இருக்கும்? உரையை ஒட்டாமல் மேஜையின் டிராயரில் வைத்துவிட்டு எழுந்தேன். கொடியில் கிழிந்த சட்டைகளில் என் சட்டையை தேடி அணிந்து அறையை பூட்டிக் கொண்டு பக்கத்து வீட்டிற்கு வந்து, எஸ்கியூஸ் மீ, பூஜைக்கு 2 பூ பறிச்சுக்கலாமா? பறிச்சுக்கோங்க. ரோஜா பூக்களோடு என் அறைக்கு திரும்பிய போது கதவு திறந்திருந்தது. உள்ளே வந்தால் மேஜையில் சாய்ந்து நின்று அந்த கடிதத்தை வாய்விட்டு படித்துக் கொண்டிருந்தான் வெங்கட். டேய், கத்தினேன். பின்னிட்டடா ராஸ்கல். இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்தியா? இன்னைக்கு தான் ப்ரொபோசலே ஆரம்பமா? வெங்கட், நான் கத்தியதையோ அவனை கோபமாக மறைப்பதையோ பொருட்படுத்தாமல் நிதானமாக கடிதத்தை மடித்து வைத்துக்கொண்டு விரல்களில் இருந்து புகையும் சிகரெட்டை உதட்டில் வைத்துக்கொண்டு தன் டையை கலற்ற துவங்கினான். கொஞ்சம் மாசம் டீசன்சி இருக்காடா உனக்கு? நான் பர்சனலா எழுதி வச்சிருக்கிற லெட்டரை நீ எப்படி படிக்கலாம்? பர்சனலா இல்லையாங்கிறது படிச்சதுக்கு அப்புறம் தானே தக்கண்ணா தெரியும். நம் தம் தீந்துருச்சு. உன் டிராயர்ல இருக்குமான்னு பார்த்தேன். தம் இல்ல, கடிதம் தான் இருந்துச்சு. படிச்சேன். இப்ப என்னங்கிற? பெஸ்ட் ஃப்ரெண்டுகிட்டயே இத்தனை நாளா போய் சொல்லிக்கிட்டு இருக்கியே, உருப்படுவ நீ? ஷூவை கலற்றி போட்டு கட்டிலில் அமர்ந்து சாக்ஸ் உருவினான் வெங்கட். பெஸ்ட் ஃப்ரெண்டா? நீயா? ஐ ஹேட் யூ வெங்கட். என்னோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டா அனுபவிப்ப. பாரு, பந்த் அன்னைக்கு நடு ரோட்ல உன் பைக் ரிப்பேர் ஆகி 10 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே வந்து சாக போற. அடுத்த சாபம் என்றான் வெங்கட் சட்டையை கலற்றி வீசி. சிகரெட் பத்த வைக்கிறப்போ உன் தாடி தீப்பிடிச்சு எரிஞ்சு சிம்பன்சி மாதிரி ஆக போகுது உன் மூஞ்சி. இன்ட்ரெஸ்டிங், நெக்ஸ்ட் என்றான் பேண்டை உருவி லுங்கியோடு நின்றபடி. அடுத்த தடவை லாட்ஜில் எவளையாவது நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ போலீஸ் ரெய்டு வந்து உன்னை நடு ரோட்ல இழுத்துட்டு போக போறாங்க பாரு. மிச்ச சாபத்தையும் யோசிச்சு வை, குளிச்சுட்டு வந்துடுறேன் என்ற வெங்கட் லுங்கியுடன் நடந்து குளியல் அறைக்குள் சென்றான். அங்கிருந்து குரல் மட்டும் வெந்தது. உன் ஆளை நீ வர்ணிச்சுக்கிறத படிக்கிறப்போ எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. ரஞ்சனியை எப்போ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற? தாளிடப்பட்ட கதவை காலால் உதைத்து கத்தினேன். செருப்படி வாங்குவ வெங்கட். குளிச்சுட்டு வா, வச்சுக்கிறேன். பகுதி 2. சென்னை பல்கலைக்கழகத்தின் லைப்ரரி கட்டிடத்தை நோக்கி என் பைக் விரைந்து கொண்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடற்கரையில் காலை 9 மணிக்கே வாகனங்கள், காதலர்கள் இங்கொன்றும் அங்கொன்றும். ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் ஓய்வில்லாமல் அலைகள் மறுபடி கரைக்கு சாமரம் வீசிக்கொண்டிருந்தன. எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி கடந்து இடதுபுறம் ஒதுக்கி பைக்கை திருப்பி அந்த கேட்டை போல நிமிர்ந்து நிற்கும் சிவப்பு கட்டிடத்தின் எதிரில் மர நிழலில் நிறுத்தினேன். வழக்கமாக ரஞ்சனை நிறுத்தும் இடத்தில் நீல நிற ஹைனட்டி ஹோண்டா இல்லை. ரஞ்சனி இன்னும் வரவில்லை. நேரம் பார்த்தேன். 9 மணி 10 நிமிடங்கள். மற்ற தினங்களில் என்றால் ரஞ்சனி யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு வருகின்ற நேரம் 9. ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் 10 மணிக்குத்தான் வருவாள். பைக்கை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு அதன் மேலேயே 2 கால்களையும்
ஒரே பக்கமாக தொங்கவிட்டு அமர்ந்து சிகரெட் பற்ற வைத்தேன். கொஞ்சம் படபடப்பாகத்தான் இருந்தது. குரியர் தபாலில் நான் அனுப்பிய கடிதத்தை நான் எதிர்பார்த்தபடி அவளேதான் கையெழுத்து போட்டு வாங்கியிருந்தால் படித்திருப்பாள். மறுபடியும் படித்திருப்பாள். மீண்டும் படித்திருப்பாள். தீர்மானித்திருப்பாள். நான் கடிதத்தில் சௌகரியமாக சொல்லிவிட்டேன். நேரில் அவள் எப்படி சொல்லப் போகிறாள்? முகத்தை நேராக பார்க்கவே தயக்கமாக இருக்கும். முதல் வார்த்தையை உதடுகள் பிரசவிக்கும் முன் முகம் ஜிவ்வென்று சிவந்து போகும். நாணத்தில் முகம் சிவந்து தவிக்கும் ரஞ்சனியை பார்ப்பதே சுகமாக இருக்கும். இதே லைப்ரரியில் தான் எங்கள் முதல் சந்திப்பும் நிகழ்ந்தது. கொஞ்சம் இப்போ என்ன பத்தி. விக்ரம், 28, 5.8, சொந்த ஊரு பாபநாசம். அப்பா முகத்துல துணி கட்டிக்கிட்டு பூச்சி மருந்து அடிச்சு சாகுபடி செய்யற விவசாயி. அடப்பாவி, சிகரெட் எல்லாம் பிடிக்கிறியாமே அப்படின்னு பதற டிப்பிக்கல் அம்மாவோட பூஜை மடத்துல உலகத்துல அத்தனை இந்து சாமிகளும் ஒண்டி கொடுத்தனமா ஒரே ஒரு அக்காவை திருவனந்தபுரம் டாக்டருக்கு கட்டி கொடுக்க அவரு அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து விட அங்க இருந்த டிஷ்யூ காகிதத்துல பால் பாயிண்ட் பேனாவால ஹாய் டாடி, ஹாய் மம், ஹவ் யூ, இங்க குளிர் ஜாஸ்தி, உடம்புல தடவுற கிரீமுக்கு மட்டும் நிறைய டாலர் செலவாகுது என்று கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாள். நான் இந்த கூவ நதிக்கர நகரத்துல வாசம். மலையருவின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கற்பூரமோ வெற்றிலையோ ஊதுபத்தியோ கடலை மிட்டாயோ வாங்க போகும்போது கடையில சரசரமா தூங்குற பத்திரிகைகள்ல மலையருவியையும் பார்த்திருக்கலாம். முன்னணியில இருக்கிற வார இதழ்கள்ல ஒண்ணு. அதுல வேலை பார்க்குற 9 உதவி ஆசிரியர்கள்ல நானும் ஒருத்தன். 3000 சம்பளம் பிளஸ் சலுகைகள். அலுவலகத்துல எனக்கு நாற்காலி வேலை அதிகம் இருக்காது. தொழிலதிபர் பொன்னுசாமியை பேட்டி காணணும். ஒரு பிரபல வக்கீலையும் ஒரு பிரபல குற்றவாளியையும் சந்திக்க வச்சு கலந்துரையாடல் சொல்லணும். கல்லூரி மாணவிகளை ஒருங்கிணைச்சு காஃபி பிஸ்கட் கொடுத்து மாணவ சமுதாயம் எங்க போய்கிட்டு இருக்குன்னு உரையாட சொல்லணும். இது போல இன்னும் பல. இதையெல்லாம் உட்கார்ந்து குறிப்புகளை வச்சுக்கிட்டு கோர்வையா தொகுத்து கட்டுரையாக்கி தரணும். இந்த எழுத்து வேலைக்கு அலுவலகம் எனக்கு இடைஞ்சல். யாராவது வந்து அரட்டை அடிச்சு என்னோட நேரத்தை திருடுவாங்க. டெலிஃபோன் வரும். எனக்கே அரட்டை அடிக்க தோணும். அதனால பத்திரிகை தொடர்பா கட்டுரை தொகுக்கிறது, மொழி மாற்றம் செய்யறது போன்ற வேலைகளுக்காக நான் இந்த யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு வந்துடுவேன். லைப்ரரி உள்ள அமைதியா இருக்கும். அமர்ந்து எழுத படிக்க வசதியான மேஜைகள், நாற்காலிகள், ஜில்லென்று எப்பவும் வீசுற கடற்கரை காத்து, வெளியே வந்து மரல் நிழல்கள்ல நின்று தம் அடிக்கலாம். யூனிவர்சிட்டி கேன்டீன்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ காஃபி குடிக்கலாம். எல்லா வசதியும் இருந்தாலும் நான் இங்க வந்து ரெஃபரன்ஸ் பகுதியில மின் விசிறிக்கு கீழே உட்கார்ந்து எழுதுறது வழக்கம். அப்படி எழுத வந்த போதா ஒரு நாள் ரஞ்சனியை சந்திச்சேன். ஒரு கட்டுரைக்கு ஆரம்பமாக்கிய யோசிச்சு நான் பேனா தலையை கடிச்சபடி நிமிர்ந்தப்போ என் மேஜைக்கு எதிர் மேஜையில அவளை பார்த்தேன். அந்த மென்மையான அழகு முதல் பார்வையிலேயே என்னை தாக்குனது. ஒரு தடித்த புத்தகத்தை பார்த்து தான் கொண்டு வந்திருந்த நோட்டு புத்தகத்துல குறிப்பு எழுதிக்கிட்டு இருந்தா. தலையை சாச்சு நீளமான கழுத்து செயினை எடுத்து தன்னோட உதட்டுல வச்சு அதை லேசா கடிச்சபடி புத்தகத்துக்கும் தன்னோட நோட்டு புத்தகத்துக்கும் அவளோட அகல விழிகள் தவிக்கிட்டு இருந்துச்சு. நான் கவிஞனா இருந்தா உள்ள உடனே 100 வரிகள் சுரந்திருக்கும். சாதாரணனா இருந்தா மோகம் மட்டுமே சுரந்தது. நான் எழுதணுங்கிறதையே மறந்து கன்னத்துக்கு முட்டு கொடுத்து அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ச்சே, என்ன ஒரு நிறம், என்ன ஒரு ஒளி, ஒளிவிடும் முகம். கண்ண கதுப்புன்னு இதைத்தான் சொல்லியிருக்கணும். எழுதிக்கிட்டு இருந்த அவளுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தது உள்ளுணர்வுல உறுத்தி இருக்க வேணுமோ என்னவோ. சட்டுன்னு நிமிர்ந்து என்னை பார்த்தா. நான் அவசரமா மூடிய திறக்காமலேயே என் பேனாவால தலை குனிஞ்சு தீவிரமா எழுத ஆரம்பிச்சேன். அவ தன்னோட நாற்காலிய பின் தள்ளி எழுவது ஓரக்கண்ணுல தெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. லைப்ரரியன் கிட்ட போய் புகார் பண்ண போறாளா? அவ நடக்க ஜில்லுன்னு கொலுசு சத்தம். சுடிதார் அணிஞ்சு கொலுசும் அணிவாங்களா? அவ நீளமான மேஜையை சுத்திக்கிட்டு ஐயோ, கொலுசு சத்தம் என்ன சமீபித்தது. எஸ்கியூஸ் மீ. அருகில் அருகில் அவள். எஸ் என்று எச்சில் விழுங்கி நிமிர்ந்தேன். என்னோட நோட்புக்ல இடம் தீர்ந்துருச்சு. கொஞ்சம் 2 ஒயிட் ஷீட் மட்டும் தர முடியுமா ப்ளீஸ்? நான் ஒரு கற்றை காகிதங்களை அள்ளி நீட்டினேன். 2 போதும் என்று 2 மட்டும் வாங்கி கொண்டு ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். நடந்தாள். குயில் பாடும் அறிந்திருக்கிறேன். பேசுமா? பேசியது. நான் கொடுத்த காகிதத்தில் அவள் எழுதுகிறாள் என்பதே எனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை தந்தது. அதன் பிறகு நான் லைப்ரரி செல்லும் போதெல்லாம் என் கண்கள் அவளை தேடத் துவங்கின. தென்பட்டால் அவள் என் பக்கம் திரும்ப மாட்டாளா என்று தவம் இருப்பேன். திரும்பியதும் பேப்பர் கொடுத்த அறிமுகத்தில் ஹலோ என்பேன். அவளும் புன்னகையோடு ஹலோ என்பாள். அந்த ஒரு ஹலோவே என்னை எங்கேயோ தூக்கி கொண்டு போகும். அந்த புன் சிரிப்புக்காகவே வேலையை உருவாக்கி கொண்டு லைப்ரரி வர துவங்கினேன். மேற்கொண்டு அவளோடு எப்படி நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்று மண்டையை பீத்து கொண்டேன். என்னை ஒரு ஜென்டில்மேனாக பாவித்து மரியாதையுடன் ஹலோ சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அந்த மரியாதையை குறைத்து கொள்ளாமல் டீசென்டாக அப்ரோச்சாக இருக்க வேண்டும் எப்படி?
ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையட்டும் என்று நான் பொறுமையாக காத்திருந்தேன். அமைந்தது. பகுதி 3. அன்றைக்கு நான் வேலை முடிந்து லைப்ரரிக்கு வெளியே வந்தபோது அவள் தன் ஹைனட்டிக் ஹோண்டாவை அதன் செல்ஃப் ஸ்டார்டடை இயக்கி ஸ்டார்ட் செய்ய முடியல. வண்டி சம்பிரதாயத்துக்கு ஒரு இருமல் இருமிட்டு நின்று போனது. அவள் மீண்டும் மீண்டும் முயன்றும் என்ஜின் மீண்டும் மீண்டும் மக்கர் செய்தது. என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருந்தவளை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த நான் அணுகி, என்ன ப்ராப்ளம் என்றேன். வண்டி ஸ்டார்ட் ஆகல. பக்கத்துல மெக்கானிக் ஷாப் எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்க எதுவும் இல்ல. பெல்ஸ் ரோடு போகணும், இல்லைனா ட்ரிப்ளிகன் ஹை ரோடு போகணும். என் வண்டியில பிளக் கிளீன் பண்ணுவேன், கார்பரேட் கிளீன் பண்ணுவேன், ஓரளவு தெரியும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ஜினை பார்க்கட்டுமா? பாருங்க என்றாள். சைடு கவரை கலட்டிவிட்டு டூல்ஸ் கிட் எடுத்து பரப்பிக்கொண்டு ஒரு தேர்ந்த சர்வதேச லெவல் மெக்கானிக் போல அந்த என்ஜினில் கை வைத்தேன். எனக்கு தெரிந்த வித்தையெல்லாம் காட்டியும் என்ஜின் வசப்படுவதாக இல்லை. எந்த பங்க்ல பெட்ரோல் போட்டீங்க? மண்ணெண்ண வாசனை வருது, கலந்திருக்கானுங்க என்று எக்ஸ்பர்ட் கமெண்ட் கொடுத்தேன். அவள் பெட்ரோல் போட்ட பங்கை குறிப்பிட்டாள். ஐயோ, அந்த பங்கா? அது கலப்படத்துக்கு பேர் போன பங்காச்சே. இனிமே அங்க போடாதீங்க என்றேன். எனக்கு அந்த பங்கை பத்தி எதுவும் தெரியாத போதும். அவள் முகத்தில் கவலையோடு கைகளை பிசைந்தாள். இப்ப என்ன செய்யறது? என்ன அர்த்தம்? நீங்க இங்கேயே இருங்க, நான் என் பைக்ல போய் தேடி பிடிச்சு ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்துடுறேன் என்றேன். பாவம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே ஒரு ஆட்டோ பிடிச்சு போய் கூட்டிட்டு வந்துக்கிறேன் சார் என்றால். பரவாயில்லைங்க, ஒன்றும் சிரமம் இல்லை என்று என் பைக்கை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டேன். பெல்ஸ் ரோட்டில் உடனே ஒரு டூ வீலர் மெக்கானிக் ஷாப்பை கண்டுபிடித்து விட்டேன். உன்னை மெக்கானிக் அழைத்து செல்வதை விட கொஞ்சம் நேரம் கழித்து போனால்தான் நான் அலைந்து திரிந்து என் நேரத்தை அவளுக்காக செலவிட்டு அழைத்து சென்றதாக இருக்கும். என் மேல் சிம்பத்தியோ நன்றியுணர்ச்சியோ எதுவாக இருந்தாலும் அதிகரிக்கும். அதனால்தான் அந்த மெக்கானிக் ஷாப் அருகில் இருந்த டீ கடை வாசலில் பைக்கை நிறுத்தினேன். ஒரு டீ ஸ்ட்ராங்கா என்று சொல்லிவிட்டு ஸ்டூலில் அமர்ந்து பக்கத்தில் இருந்த செய்தித்தாளை எடுத்து புரட்டினேன். நிதானமாக டீ குடித்துவிட்டு அதன் பிறகு மெக்கானிக் ஷாப்பில் வண்டி விவரம் சொல்லி அதன் பிரச்சனையை விவரித்து ஆளை பின்னால் ஏற்றிக்கொண்டு மறுபடியும் லைப்ரரி வந்தேன். அந்த மெக்கானிக் ஆஷாமி வண்டியை ஒரு முறை ஸ்டார்ட் செய்ய முயன்று பார்த்தான். என்ஜின் பக்கமே போகவில்லை. ஸ்டார்டரின் பாகத்தை கலற்றி உள்ளே ஒரு வயரை கடித்து துப்பி ஜாயின் போட்டான். கும் என்று வண்டி ஸ்டார்ட் ஆனது. ஒரே நிமிட வேலை. பணம் வாங்கிக் கொண்டு அவன் போனதும், ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றாள். பரவாயில்லைங்க, சின்ன உதவிதானே. பாவம், உங்க ஒயிட் பேண்ட்ல கரையாயிடுச்சு என்று அவள் சொன்ன பிறகுதான் குனிந்து பார்த்தேன். தொடை அறையில் 2 கருப்பு அழுக்கு திட்டுகள். துவைச்சா போயிடும். ஆமா, நீங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா என்றேன் என் நோக்கத்தை விட்டு விடாமல். ஆமா, என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல எம்எஸ்சி எம்பில் முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டி பண்றேன். பேப்பர் சப்மிட் பண்றதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் என்றால். எனக்கு ஏண்டா கேட்டோம் என்றாகி போனது. பதிலுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா நெஞ்சு நிமிர்ந்துகிட்டு பிஏ எக்கனாமிக்ஸ் செகண்ட் கிளாஸ்னு சொல்ல முடியுமா? நீங்க எந்த பத்திரிகையில வேலை பார்க்குறீங்க சார் என்றால். நான் வியந்து போனேன். எப்படி எப்படி உங்களுக்கு தெரியும் என்றேன் ஆர்வமாக. அன்னைக்கு பேப்பர் கேட்டப்போ நீங்க நியூஸ் பிரிண்ட் பேப்பர் கொடுத்தீங்க. இந்த பேப்பர்ஸை பத்திரிக்கை ஆஃபீஸில் தான் அதிகமாக உபயோகிப்பாங்க. அப்புறம் உங்கள் பைக்கில் ப்ரெஸ்ஸுன்னு எழுதியிருக்கிறத பார்த்தேன், கெஸ் பண்ணேன். யூ ஆர் வெரி ஸ்மார்ட் மேடம். போலீஸில் இருக்க வேண்டியவங்க. நான் மலையருவி பத்திரிக்கையில் சப் எடிட்டர், பேர் விக்ரம். ஐ எம் ரஞ்சினி. எங்கள் வீட்டில் மலையருவி வாங்குறோம் சார். வெரி இன்ட்ரெஸ்டிங் மேகசின். 2 வாரத்துக்கு முன்னாடி பம்பாய் ரெட் லைட் ஏரியாவுக்கு கடத்திட்டு போகப்பட்ட ஒரு பொண்ணை போலீஸ் மீட்டுட்டு வந்ததை பற்றி அந்த பொண்ணையே பேட்டி கண்டு ஒரு கட்டுரை வந்திருந்ததே, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 நாளைக்கு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். அந்த கட்டுரையை நான் தான் எழுதினேன். அப்படியா? எவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட் நீங்க. உங்களை போய் மெக்கானிக்கை தேடி அலைய வச்சுட்டேன் பாருங்க. ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் எதையும் ஒரு அனுபவமா எடுத்துக்கணும். வாங்கலேன், கேன்டீன் போய் ஒரு காஃபி சாப்பிடலாம். சாரி சார், இன்னொரு நாள் சாப்பிடலாம். இன்னைக்கு வீட்டில் ஒரு சின்ன விசேஷம். சீக்கிரம் வரதா சொல்லியிருந்தேன். ஏற்கனவே வண்டி ட்ரபிள்னால 1 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் புறப்படுறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ என்றால் தன் சுடிதாரின் துப்பட்டாவை சரி செய்தபடி. சரி, புறப்படுங்க என்றேன். அவள் அலட்சியம் காட்டாமல் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் இவ்வளவு இயல்பாக பேசியதே எனக்கு பெரிய விஷயமாகப்பட்டது. அடுத்த சந்திப்பில் கேன்டீன் போய் காஃபி சாப்பிட்டோம். சாப்பிட்டபடி பத்திரிகை விஷயங்கள் பேசினோம். அவள் தன் குடும்பத்தை பற்றி சொன்னால். அடுத்தடுத்த சந்திப்புகளில் சேகரித்தவை. ரஞ்சினிக்கு ஒரே ஒரு அண்ணன். சுந்தரம் மோட்டரில் பெரிய பதவி. கல்யாணமாகி தனி குடுத்தனம். அப்பா அசோக் லேலண்ட் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி தற்பொழுது போர் அடிக்கிறதென்று ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வைத்துக்கொண்டு சில நிறுவனங்களின் கணக்குகளை அதில் நிர்வகித்து வருகிறார். அம்மா திங்கட்கிழமை திருவேற்காடு, செவ்வாய்க்கிழமை சிவா விஷ்ணு கோவில் என்று டேர்ன் போட்டு சென்று வரவே நேரம் சரியாக இருக்கும். வீட்டுல அப்பா அம்மா இவள். ஓய்வு நேரத்தில் என்ன செய்வாளாம்? அப்பாவோட கம்ப்யூட்டர்ல சில கேம்ஸ் உண்டு.
அதை விளையாடுதல், டிவியில நிகழ்ச்சிகளை தேர்ந்தெடுத்து பார்த்தல், தன் தோழி வினோதினியுடன் அரட்டை அடித்தபடி செஸ் விளையாடுதல், தனக்கான உடைகளை தானே டிசைன் செய்து தன் வீட்டு தையல் மிஷினில் தைத்தல், இதையும் தாண்டி நேரம் கிடைக்கும் போது டைரி எடுத்து அதில் கவிதை எழுதுதல். இதில் கவிதை மட்டும் என் ஏரியாவாக இருந்ததால், என்னங்க ரஞ்சினி, இத்தனை நாளா சொல்லவே இல்லை நீங்க. கவிதை எழுதுவீங்களா நீங்க? எல்லாருக்கும் வராதே அது. அதெல்லாம் கவிதை தானே நானா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த பத்திரிக்கைக்காவது அனுப்பியிருக்கீங்களா? இல்ல, பத்திரிக்கையில வர்ற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. நாளைக்கு வர்றப்போ எடுத்துட்டு வர்றீங்களா? மாட்டேன், அதெல்லாம் சும்மா கிறுக்கல். அதை போய் உங்ககிட்ட காமிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணுவீங்க. பாத்தீங்களா, நழுவுறீங்களே. நாளைக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். சரி, நீங்க எழுதின கவிதைகள்ல ஒன்னு சொல்லுங்களேன் என்றேன். இது பெரிய கொடுமை. நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுறேன், படிச்சே பார்த்துக்கோங்க. மறுநாள் அவர் எழுதிய சின்ன சின்ன கவிதைகளை படித்து வியந்தேன். இவற்றையா கிறுக்கல்கள் என்றால்? வார்த்தையை தேடி தேடி பொறுக்கி செதுக்கி ஒவ்வொரு கவிதையும் ஒரு சிற்பம் போல இருந்தது. இளைஞன் தலைப்பில் ஒரு கவிதை மிக ரசித்தேன். வேலை கிடைக்காததில் என் குற்றம் உண்டா? முறையுங்கள் அம்மா, திட்டுங்கள் அப்பா, கிண்டல் செய் சகோதரா, கை கொட்டி சிரி சகோதரி, பரவாயில்லை. வண்ணத்து பூச்சிகள் அமர்ந்து பூ நசுங்கி விடுமா? ரஞ்சினி, அட்டகாசம். வழக்கமா கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதான்னு சொல்றத கவிதை நயத்தோட வண்ணத்து பூச்சி பூன்னு யோசிச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு என்றேன். நிஜமாவா என்றால் முகம் சிவந்து நம்பாமல். வந்தார்கள் என்ற தலைப்பில் மற்றொரு கவிதை. வீட்டுக்கு வந்தாள் அக்கா, விதவையாகி. விபத்திலிருந்து வந்தான் தம்பி, நொண்டியாகி. வீதிக்கு வந்தார் அப்பா, போண்டியாகி. அதனால் அவனிடம் கதவை மூடிவிட்டு வந்தாள் அவள், தாசியாகி. இந்த கவிதையில் மட்டும் நான் கொஞ்சம் மாறுபடுற ரஞ்சனி என்றேன். எப்படி? குடும்ப சூழ்நிலை காரணமா ஒரு பொண்ணு விபச்சாரியானதா செய்தி சொல்லுது இந்த கவிதை. முந்தி அப்படி இருந்திருக்கலாம். இப்ப 100க்கு 90 பேர் காதலனால தோல்வி அடைஞ்சு, தன்னோட காதலனால ஏமாற்றப்பட்டு, இல்லைன்னா கடத்தப்பட்டு இந்த தொழிலுக்கு வர்றாங்க. குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தியாகம் பண்ற அரங்கேற்றம் கதாநாயகி மாதிரியான விபச்சாரிகள் இப்போ இல்ல. எதை வச்சு சொல்றீங்க? ஒரு சிறப்பு கட்டுரையே பண்ணிருக்கேனே. எங்க பத்திரிகையில போலீஸ் டிபார்ட்மெண்ட் உதவியோட 30-40 பெண்களை சந்திச்சு அவங்கள பேட்டி கண்டிருக்கேன். நான் பேட்டி கண்டதுல ஒரு பொண்ணு கூட குடும்ப சூழ்நிலையினால இப்படி ஆனேன்னு சொல்லல. அப்படியா என்றால் ஆச்சரியமாக. இந்த கவிதை நோட்புக் என்கிட்ட இருக்கட்டுமே, நான் இன்னொரு தடவை படிச்சு பார்க்க ஆசைப்படுறேன் என்றேன். சரி என்றாள் ரஞ்சினி. அப்புறம் ஒரு நாள் அவள் முதல் முறையாக நான் பத்திரிகை அலுவலகத்தில் இருந்த போது எனக்கு போன் செய்தாள். பகுதி 4. விக்ரம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குங்க ரஞ்சினி? தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. இந்த இதழ் மலையருவியில என்னோட 2 கவிதைகளை போட்டிருக்கீங்களே. பிளசன்ட் சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஒரே பெருமையா இருந்துச்சு. அப்பா அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுல படிச்சவங்க, அட நீ எழுதுனதாம்மா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டினாங்க. இங்க கூட எடிட்டர் ரொம்ப சொன்னாரு. செலக்ட் பண்ண மிச்ச கவிதைகளையும் காமிச்சேன். அவர் ரொம்ப ரசிச்சாரு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு பக்கம் ஒதுக்கி 2 கவிதையா போட்டு 6 வாரம் கழிச்சு இந்த அற்புதமான கவிதைகளை எழுதிய ரஞ்சனி இவர்தான் அப்படின்னு உங்க போட்டோவை வெளியிடலாம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சந்தோஷத்துல வார்த்தையே வரலைங்க விக்ரம். மௌனமா இருங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு தடவை படிச்சு பாக்குறேன்னு சொல்லி என் நோட்புக்கை வாங்கிட்டு போய் இப்படி ஒரு கௌரவத்தை எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கவிதை எழுதி அடியில உங்க பேரை போட்டு வெளியிட்டு இருந்தா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லலாம். உங்க கவிதை பிரமாதமா இருந்துச்சு. தகுதி இருந்ததால தான் பிரசுரமாச்சு. அது சரி, வெறும் சந்தோஷம்னு ₹1 செலவு செஞ்சு போன்ல சொல்லி நன்றி நவிலையில முடிச்சிடலாம்னு நினைப்பா? ட்ரீட் கிடையாதா? நிச்சயமா தர்றேன். என்ன வேணும்? நீ வேணும், மொத்தமா வேணும். உன் வாழ்நாள் முழுக்க எனக்கு வேணும் என்று உதடு வரை வந்துவிட்டது. ஒரு ஸ்வீட், ஒரு காரம், ஒரு கப் காஃபி, வேற என்ன கேட்டுட போற என்று தான் உருவம் மாறி வார்த்தைகள் வெளியேறின. ஷியோர், நாளைக்கு லைப்ரரி வருவீங்களா? நீங்க வர சொன்னா வர்றேன். மறுநாள் அவள் தன் ஹைனட்டிக் ஹோண்டாவிலும் நான் என் பைக்கிலும் ஹோட்டல் சென்று எதிரெதிராக அமர்ந்து பேசியபடி சாப்பிட்டோம். இப்படியாக எங்கள் சந்திப்புகள் தொடர்ந்து வளர்ந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக உலக விஷயங்கள், கவிதை, பத்திரிகை என்றே பேசினோம். ரஞ்சனி, இந்த கருப்பு கலர் சுடிதார்ல சிக்கன் இருக்க என்றும், காது மடல்ல இருக்கிற இந்த சின்ன மச்சம் கூட அழகா இருக்கு ரஞ்சினி என்றும், புடவையில உன்னை பாக்குறப்போ பைத்தியம் பிடிச்சிடும் என்றும் மனதுக்குள் வாக்கியம் உருவாக்கி பார்த்து விழுங்கிக் கொள்வதோடு சரி. எல்லாவற்றையும் திரட்டி கடிதத்தில் கொட்டிவிட்டு தான் இப்பொழுது அவளின் பதிலுக்காக காத்திருக்கிறேன். தூரத்தில் ரஞ்சனியின் ஹைனட்டிக் ஹோண்டாவின் சத்தம் கேட்டது. 1000 ஸ்கூட்டரில் அவள் ஸ்கூட்டரின் சத்தம் மட்டும் தெளிவாக பதிவாகி இருந்தது. அவளேதான். வயலட் நிறத்தில் சாரி கட்டி தலையை போனி டெயிலாக்கி தூசு விழாமல் இருக்க கூலிங் கிளாஸ் அணிந்து வண்டியை ஓட்டி வந்த அவள் என் அருகில் நிறுத்தினாள், இறங்கினாள். ஹலோ விக்ரம், குட் ஈவினிங். புன்னகைத்தாள். குட் ஈவினிங் என்றேன். இயல்பாய் தெரிகிறாளே. கடிதத்தை படித்தாளா இல்லையா? கடற்கரைக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரலாமா விக்ரம்? ஒய் நாட்?
இருவரும் நடந்து இரண்டு பக்கமும் பார்த்து கொண்டு சாலையை கடந்து உழைப்பாளர் சிலைக்கு பின்னால் மணலில் நடந்து அலைகளுக்கு அருகாமையில் ஈர மணலின் எல்லை தாண்டி அமரும் வரை அவளும் எதுவும் பேசவில்லை. நானும் அமர்ந்ததும் தன் முழங்கால்களை கட்டிக்கொண்டு அலைகளை பார்த்தாள். கூந்தலை ஒருங்கிணைந்திருந்த மெல்லிசான நீல துணியில் முனைகள் காற்றில் கம்பத்தில் துடிக்கும் கட்சி கொடிகளைப் போல துடித்தன. இதே போல நாங்கள் பலமுறை இதே கடற்கரைக்கு வந்து அமர்ந்திருக்கிறோம். ரொம்ப நேரம் எதுவும் பேசாமல் காற்றை அனுபவித்துக் கொண்டு அலைகளை ரசித்துக் கொண்டிருந்திருக்கிறோம். பிறகு அரட்டையை துவங்கி இருக்கிறோம். இதுவும் அதே போல ஒரு ரெகுலர் மீட்டிங் போல எனக்கு பட்டது. அவள் கடிதம் படித்திருந்தால் இவ்வளவு இயல்பாக எப்பொழுதும் போல இருக்க முடியுமா? என்னை முகம் பார்த்து புன்னகைக்க முடியுமா? ஒரு தயக்கம், குறுகுறுப்பு, படபடப்பு என்று நிச்சயமாய் மாற்றம் இருக்குமே. எழுதின எனக்கே இருக்கிறதே, படித்த இவளுக்கு எப்படி இல்லாமல் போகும்? படித்தாளா இல்லையா? விக்ரம் என்றாள். என்றேன். கொஞ்சம் டென்ஷனா தெரியுறீங்களே, என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. வந்து குரியர் தபால் அனுப்பியிருந்தேனே, வந்துச்சு. ஃபிலிம் சொசைட்டில மெம்பர் ஆகிறதுக்கு அப்ளிகேஷன் அனுப்ப சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்களே, அதானே? அந்த கவரை பிரிக்க கூட இல்லை, கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்போ என்றாள். ச்சே என்றாகிவிட்டது. ரஞ்சினி, அதுல நான் அப்ளிகேஷன் அனுப்பி வைக்கல. பின்ன வெயிட்டா இருந்துச்சு. வேற என்ன அனுப்பியிருந்தீங்க? 5 பக்கம் லெட்டர் வெயிட்டா தான் இருக்கும். லெட்டரா? என்ன லெட்டர்? நிஜமா பிரிக்கலையா ரஞ்சனி? இல்லையே விக்ரம், யார் எழுதின லெட்டர் இது? நான் தான் உங்களுக்கு எழுதியிருந்தேன். நீங்க எனக்கு லெட்டர் எழுதுனீங்களா? என்ன இது ஃபன்னியா இருக்கு. அதான் எப்படியும் வாரத்துல 2 தடவையாவது மீட் பண்ணிடுறோமே, நேர்ல தான் பேசிடுறோமே. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன எழுதியிருந்தீங்க? நேர்ல பேச தயக்கமா இருந்த ஒரு விஷயத்தை பத்தி மனசு விட்டு விவரமா எழுதியிருந்தேன் ரஞ்சனி. என்ன விக்ரம், உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுல என்ன தயக்கம் இருக்க முடியும்? அதான் எல்லாத்தையும் பத்தி பேசுறோமே. ஆனா நம்மளை பத்தி பேசுனதில்ல ரஞ்சனி. லெட்டர்ல நம்மளை பத்தி, குறிப்பா என்ன பத்தி பேசியிருந்தேன். ச்சே, முட்டாள்தனமா கவரை பிரிக்காமலேயே தூக்கி வச்சுட்டேன் பாருங்க. அதான் நேர்லயே சந்திச்சிட்டோமே. சொல்லுங்க, அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதியிருந்தீங்க? அவ்வளவையும் சொல்ல முடியாது ரஞ்சினி. சுருக்கமா இப்ப சொல்லுங்க, விவரமா போய் படிச்சுக்கிறேன். தவித்தேன் நான். கர்ச்சிப் எடுத்து கழுத்தில் இல்லாத வேர்வையை ஒற்றிக்கொண்டேன். இதை எப்படி சுருக்கமா சொல்றது? ஓகே ரஞ்சினி, சுருக்கமா சொல்றேன். உங்க பதில அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு சொன்னா போதும். சரி என்றாள். நான் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டேன். என்னையே பார்த்து கொண்டிருந்த அவளையே பார்த்து, ரஞ்சினி, ஐ லவ் யூ என்றேன். அவளிடம் அதிர்ச்சி இல்லை. என் முகத்தில் தங்கியிருந்த அவளின் பார்வை இம்மி கூட விலகவில்லை. உணர்ச்சிகளே இல்லாமல் என்னை பார்த்து கொண்டிருந்த அவள் இதழ்களில் மெதுவாக, ரொம்ப மெதுவாக ஒரு புன்னகை படர்ந்தது. விக்ரம், உங்க லெட்டர்ல எல்லாம் இருந்தது. இப்ப சொன்னீங்களே, இதுல இருந்து உயிரோட்டம் மட்டும் இல்லை என்றாள். ரஞ்சினி, அப்படின்னா அப்படின்னா இப்பொழுதுதான் நாணம் வந்து அவளை அரவணைக்க இமைச்சிப்பிகள் கவிழ்ந்தன. உங்க லெட்டரை 18 தடவை படிச்சேன் விக்ரம். எனக்கு உய்யா என்று கத்தி கொண்டு குதிக்க வேண்டும் போல் இருந்தது. அந்த கடற்கரை மணலில் விழுந்து புரள வேண்டும் போல் இருந்தது. அலைகளுக்குள் சென்று ஜுவென்று நனைய வேண்டும் போல் இருந்தது. அங்கே இருப்பவர்கள் ஒவ்வொருவரிடமும் ரஞ்சனி அழைத்து கொண்டு போய் ஹீ இஸ் மை லவ் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ரஞ்சினி, ஐ எம் லக்கி என்றாள். ரஞ்சனி தலை குனிந்திருந்தாள். ஒரு வினாடி தயக்கத்திற்கு பிறகு அவள் தாடையை பற்றி மெதுவாக நிமிர்த்தி அவள் கண்களை பார்த்து, அந்த உயிரோட்டமான வார்த்தைகளை நீயும் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேனா ரஞ்சனி என்றேன். ஐ லவ் யூ விக்ரம் என்றாள் புன் சிரிப்புடன். பகுதி 5. நான் 1/4 கிலோ அல்வாவுடன் என் அறைக்கு வந்த போது வெங்கட் சுவரோரமாக தலைகீழாக சிரசாசனத்தில் இருந்தான். அவன் அருகில் சென்று உட்கார்ந்து, வெங்கட், அப்படியே சாப்பிடு, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் அல்வா. நிஜமாவே ரஞ்சினி இப்ப நான் காதலிக்கிறேன். ஒரு துண்டு அல்வா எடுத்து அவன் வாயில் வைக்க அவன் நேராகி, நீ லவ் பண்றதான் தெரியுமே, அவ்விடத்திலிருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சாச்சான்னு சொல்லுமாமா என்றான் வெங்கட். எஸ், டபுள் எஸ், ட்ரிபிள் எஸ், 18 டைம்ஸ் எஸ். அதென்னப்பா கணக்கு? என் லெட்டரை 18 தடவை படிச்சாலாம். வெங்கட் சிரித்தான். அடுத்து சினிமா போகணும், அங்க ரகசியமா கைய வைக்கணுமா, அதுக்கப்புறம் பிக்னிக் போய் கிஸ் அடிக்கணுமா, அப்புறம் லாட்ஜில் ரூம் போடணுமா, ரொம்ப பிஸி ஆயிடுவப்பா நீ. ச்சே, முதல்ல வாயை கழுவிடா. எங்க காதல் அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொன்னா செவிட்லயே அறைவ. எங்களுக்கு தெரியாதா? நீ உணர்ச்சி பூர்வமா பாக்குற, நான் பார்ட்டா கலட்டி பாக்குறேன். கிடந்து உருகிறியே ரஞ்சனி ரஞ்சனின்னு. ஒரு தடவை அவளோட ரகசிய உறவு வச்சுக்கோ, உன் உருகள் எல்லாம் ஓட்ட விழுந்த பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு இறங்கிடும். நான் அனுபவத்தை சொல்றேன். பேசாதடா நாயே. எந்த ஊருக்கு போனாலும் ரிக்ஷால உட்காந்து பொம்பளை எங்க கிடைப்பான்னு விசாரிச்சுக்கிட்டு போய் காசுக்கு உடம்பு விற்கிறவங்களோட படுத்துட்டு வர்றவன் நீ. அந்த கச்சட அனுபவத்தை வச்சுக்கிட்டு பேச வந்துட்டான் காதலை பத்தி. கருவாட்டையும் குல்கந்தையும் ஒரே தாரத்துல வச்சு எடை போட முடியாதடா முட்டாள் என்றேன். நான் அலையிறவன் தான், ஒத்துக்கிறேன்.
அதுக்காக நிச்சயம் வைக்கப்படல. உனக்கு புள்ளி விவரம் தெரியுமா? மெட்ராஸ் சிட்டில மட்டும் 3000 விலைமாதுகள் இருக்காங்களாம். இது கணக்குல வந்தது. கணக்குல வராதது 2 மடங்கு இருக்கும். பாவம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பிழைப்பு நடக்க வேணாமா? அந்த குடும்பங்கள் பசியால வாழலாமா? ஒரு விதத்துல சுகம், ஒரு விதத்துல சேவை. அடி செருப்பால எதைத்தான் நியாயப்படுத்தி பேசுறதுன்னு இல்லையா? உன்கிட்ட போய் நான் மென்மையா காதலை பத்தி பேசுறேன் பாரு. என்ன சொல்லணும்? வெங்கட் என் சட்டை பாக்கெட்டிலிருந்து சிகரெட் உரிமையாக எடுத்து இரண்டாக பற்ற வைத்து ஒன்றை எனக்கு நீட்டிவிட்டு, சரி, நீ கற்புக்கரசனா விக்ரம்? உன் இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு உண்மையை சொல்லு பார்க்கலாம் என்றான். மனசால இன்னொரு பொண்ணை நினைச்சா கூட கற்பு போயிடுச்சுங்கிற தியாரிக்கு வந்தேனா? நான் அம்பேல். எல்லாரையும் மாதிரி எனக்குள்ளேயும் சபலங்கள் இருக்கு. அதே சமயம் கட்டுப்பாடுகளும் இருக்கு. உடம்ப பொறுத்த வரைக்கும் நான் கற்புக்கரசன் தான் வெங்கட். ஐ ஹவ் ரிசர்வ்ட் ஒன்லி ஃபார் மை வைஃப். இது 100% உண்மையா மாமா? 1000%. அப்படின்னா பாவம், உனக்கு சந்தர்ப்பம் சரியா அமையவே இல்லைன்னு அர்த்தம். என்ன சொல்ற? இந்த செக்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தேரி வச்சிருக்கேன். மனுஷ ஜாதியில 2 வகை தான் விக்ரம். ஒண்ணு தப்பு செஞ்சவன், இன்னொன்னு தப்பு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காதவன். ரப்பிஷ் என்றேன். பிராக்டிக்கலா பேசினா உனக்கு அப்படிதான் கோவம் வரும். சாப்பிடும எதுவுமே இல்லாதது பட்னியா இருக்கான்னு வச்சுக்கோ, அதுக்கு பேரு விரதமா? இல்ல எல்லாம் இருக்கிறப்போ சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேரு விரதமா? எந்த சம்பவமும் நடக்காதப்போ ஒருத்தனை நேர்மையான ஆளுன்னு எப்படி சொல்றது? அவன் நடந்து போற வழியில 1,00,000 ரூபாய் கிடைக்குதுன்னு வை. அதை எடுத்து அவன் என்ன செய்யறான்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடிதான் அவனை கணிக்க முடியும். இப்ப என்னங்கிற? ரோசி தெரியுமா உனக்கு? யாரு? ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, பெங்களூர்ல காபரே ஆடுறவ எனக்கு பழக்கம். இப்ப மெட்ராஸ் வந்திருக்கா. 2000 கொடுப்பேன், என் ஒருத்தனுக்கு மட்டும் ஆடுவா. அவளோட டான்ஸை பார்க்கறதுக்கு 1 டஜன் கண்ணு வேணும்டா. அவளை அனுபவிக்கிறது கூட எப்பவும் எனக்கு 2ஆம் பட்சம். டெரிஃபிக்கா ஆடுவா, உடல் பூரா சூடாயிடும். இவ்ளோ பேசுறியே, வர்றியா? அவளோட டான்ஸை பாரு. பார்த்துட்டு அவளை தொடாம நீ வந்துட்டேனா நீ தெய்வம்டா. நாளையில இருந்து உனக்கு பூ போட்டு கும்பிடுறேன். என்ன சொல்ற? வர்றியா? நான் சிரித்தேன். வெங்கட், என் மன உறுதி பத்தி எனக்கு தெரியும். அத உன்கிட்ட நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை என்றேன். இதுக்கு பேரு தான் எஸ்கேபிசம் என்றான். எனக்கு சுருக்கென்று ரோஷம் ஏறியது. இவ்ளோ தூரம் சொல்ற அந்த ரோசியோட ஆட்டத்தை பார்த்தாதான் என்ன என்று ஒரு சபல்ஸ் உள்ளே தோன்ற, நோ, இது ரஞ்சனிக்கு செய்யற துரோகம் என்று உள்ளே அசரீரி ஒலிக்க, அந்த சபல்ஸ் எண்ணத்தை மண்டையில் தட்டினேன். பகுதி 6. பைக்கை நிறுத்திவிட்டு பத்திரிகை அலுவலக கட்டிடத்திற்குள் நுழைந்து படிகள் ஏறி 2ஆம் மாடியில் எடிட்டோரியல் ஹாலுக்கு வந்தேன். புறா கூண்டு போல தனித்தனி சின்ன கேபின்கள் வரிசையாக இருந்தது. என் கேபினுக்கு வந்து மின்விசிறி போட்டுக்கொண்டு அமர்ந்து மேஜை பூரா குவிந்திருந்த புத்தகங்களை எடுத்து வைத்தேன். ஆஸ்ட்ரேயை எடுத்து அருகில் வைத்துக்கொண்டு முதல் காரியமாக சிகரெட், அந்த வாரத்தின் மலையருவி இதழ் என் மேஜையில் வைக்கப்பட்டிருந்தது. எடுத்து புரட்டி அதில் ரஞ்சனியின் கவிதையைத்தான் முதலில் படித்தேன். காதலை பற்றி எழுதியிருந்தாள். ஏன் 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 என்று தலைப்பிட்டிருந்தாள். மழைக்கால தவளையாக ஓரிடத்தில் நிற்காமல் துள்ளுவதே என் மனம். ஏன் 3 போர்வை கவசியமாய் குளிர் இருந்தாலும் வியர்க்குதே எனக்கு மட்டும் ஏன்? செக்குமாடாய் சுற்றி சுற்றி ஒன்றையே நினைக்க சொல்லி தூண்டுதே நெஞ்சம், அது ஏன்? முக்கி முக்கி முயன்றாலும் ஓடி ஒளிந்து கிட்டே வர மறுக்குதே உறக்கம், ஏன்? கவிதையை மறுபடியும் படித்தேன். வார்த்தை ஜாலம் எதுவும் இல்லாமல் எளிமையாக அனுபவத்தை, அவஸ்தையை சொன்ன கவிதை எனக்கு பிடித்தது. ரொம்ப அனுபவித்து எழுதியிருக்கிறாள். ஆமாம், இந்த கவிதை 2 வருடத்திற்கு முன்பே எழுதப்பட்டதாக சொன்னாலே. எனில் அபாரமான கற்பனை. இவளுக்கே நேர்ந்தது போல, உணர்ந்தது போல ரசித்து எழுதியிருக்கிறாள். இன்டர்கா முளைத்து சுப்பு பேசினான். சகா, விக்ரம், குரியர்ல உனக்கு ஒரு தபால் வந்துச்சு, கையெழுத்து போட்டு வாங்கி வச்சு. அதான் வந்துட்டேன்னா கொடுத்து அனுப்பலாம்னு தான் கூப்பிட்டேன். மணி எடிட்டர் ரூமுக்கு போயிருக்கான், வந்ததும் கொடுத்து அனுப்புறேன். சரி, யார் அனுப்பியிருக்காங்க? முழு அட்ரஸ் இல்லப்பா, ரஞ்சினின்னு பேர் மட்டும் போட்டிருக்கு. யாரு? ரசிகையா? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரஞ்சினியா? ஏன் ரஞ்சினியா? முந்தா நாள் தானே சந்திச்சோம். குரியர் தபால்ல அனுப்புற அளவுக்கு என்ன இருக்க போகுது? இது வேறு யாரோ ரஞ்சனியா இருக்கணும். தன் மாமியார் செய்யும் கொடுமைகளை விவரித்து பத்திரிகையில் வெளியிட சொல்கிற ரஞ்சனியாக இருக்கலாம். கல்லூரி பட்டிமன்றத்தில் பேசி ஜெயித்ததை எழுதி பிரசுரிக்க கோரும் ரஞ்சனியாக இருக்கலாம். பொழுது போகாமல் புது டிசைனில் கோலம் வரைந்து அனுப்பியிருக்கும் ரஞ்சனியாக இருக்கலாம். ஆபீஸ் பையன் மணி அந்த கவரை கொண்டு வந்து கொடுக்கும் வரை பொறுமை இல்லாததால் நானே இழந்து போய் சுப்புவிடம் அந்த கவரை வாங்கி பார்த்தேன். என் ரஞ்சனிதான், கவிதைகளில் இருக்கும் அதே கையெழுத்துதான். ஆர்வத்துடன் என் கேபினுக்கு வந்து பாதி சிகரெட்டை ஆஸ்ட்ரே பள்ளத்தில் படுக்க வைத்துவிட்டு கடிதத்தை எடுத்தேன், படித்தேன். அன்புமிக்க விக்ரம், இந்த கடிதம் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறதா? விக்ரம், உங்களோடு பழக துவங்கியது என் மனதில் இனிமையாக பல எண்ணங்கள் புரண்டன. உங்கள் மேல் அபிமானம் ஏற்பட்டது, மரியாதை ஏற்பட்டது, பரவசம் ஏற்பட்டது. உங்களை பார்க்கும்போது, உங்களால் பார்க்கப்படும் போதும் மனதிற்குள் படபடவென்று ஒரு பட்டாம்பூச்சி. நான் உங்களை நேசிக்க துவங்கினேன். ஆனால் வெளிப்படுத்த தயங்கிக் கொண்டிருந்தேன்.
ஆனால் நீங்கள் முந்திக் கொண்டீர்கள். எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இதுவரை நம் உறவு நட்பு ரீதியாக மட்டுமே இருந்தது. இனி காதலாக உரிமையோடு தொடரப் போகிறது. இந்த புதிய துவக்கத்தின் நுழைவு வாயிலேயே நான் என் மனதை திறந்து வெளிப்படையாக சில விஷயங்களை பற்றி பேச விரும்புகிறேன். நீங்கள் ஒரு பக்குவமிக்க பத்திரிகையாளர், உலகத்தையும் மனிதர்களையும் புரிந்து கொண்டவர். இதையெல்லாம் விட என்னை விரும்புவர், என்னால் விரும்பப்படுபவர், என் வாழ்க்கை பூராவும் துணையாக வரப்போகிறவர், என்னவர், எனக்கே எனக்கானவர். வாழ்வில் நான் மறக்க துடிக்கும், நான் மிகவும் வெறுக்கும் ஒரு அத்தியாயத்தை பற்றி உங்களிடம் தெரிவித்தாக வேண்டும் விக்ரம். நான் பிஎஸ்சி படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது இன்றைய தேதியின் பக்குவம் எதுவும் இல்லாமல் எல்லாமே வானவில்லாக, வர்ண சிதறலாக, மத்தாப்பு சிரிப்பாக, இமையும் உற்சாகமும் பொங்கி ததும்புகின்ற அந்த டீனேஜ் பருவத்தில்தான் சிவா எனக்கு அறிமுகமானார். சிவா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தார். என் பாட்டி இறந்த போது அவர்கள் பெயரில் எடுத்திருந்த இன்சூரன்ஸ் தொகை அப்பாவுக்கு வருவது தொடர்பாக அந்த அலுவலகத்திற்கு பலமுறை நான் போக வேண்டியிருந்தது. அப்பொழுது எங்கள் நட்பு துவங்கியது. சிவா கலகலப்பாக பேசினார். சதா ஜோக் அடித்து சிரிக்க வைத்தார். சிவா எனக்கு ஒரு ஆதார்த்த மனிதராக தெரிந்தார். ஒரு நாள் கல்லூரி வாசலில் காத்திருந்து என்னை சந்தித்து ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்று ஸ்வீட் வாங்கி கொடுத்து என்னை காதலிப்பதாக அவர் சொன்ன போது ஸ்வீட்டை போலவே அவர் வார்த்தைகளும் தித்தித்தன. என் பருவம் அப்படி, அவர் உருவம் அப்படி. மிக நாகரிகமாக எந்த எல்லை தாண்டலும் எந்த எல்லை தாண்டலும் இல்லாமல் எங்கள் சந்திப்புகள் தொடர்ந்து நேசம் வளர்ந்து கொண்டிருந்த போதுதான் சிவாவை பற்றி அதிர்ச்சி தரும் தகவல் கிடைத்தது எனக்கு. சிவாவோடு வேலை பார்க்கும் நண்பர் என்னை தனியாக சந்தித்து சொன்னார். சிவா ஒரு பயங்கரமான குடிகாரர் என்று. அலுவலகத்தில் கூட குடித்து விட்டுதான் வேலை பார்ப்பாராம். மாலை 7 மணிக்கு மேல் பாருக்கு போய் குடிக்க துவங்கி இரவு 1 மணிக்கு தான் அறைக்கு திரும்புவாராம். மாலை 7 மணி ஆனால் என்னிடமிருந்து ஏதாவது காரணம் சொல்லி சிவா நழுவிக் கொள்வதற்கான காரணம் புரிந்தது. முழுக்க நம்ப தயாரில்லை நான். நண்பர் குறிப்பிட்ட அந்த பாருக்கே சென்று நானே பார்த்தேன். கண்கள் சிவக்க உடம்பு தள்ளாட குடித்துக் கொண்டிருந்தார் சிவா. மறுநாள் எனக்கும் சிவாவுக்கும் பெரிய சண்டை வந்தது. இறுதியில் இனி குடிப்பதில்லை என்று என் தலையில் அடித்து சத்தியம் செய்தார். மறுநாள் 8 மணிக்கு என்னை சந்திக்க வர சொல்லியிருந்தேன். அவர் வரவில்லை. அந்த பாருக்கு சென்று பார்த்தால் குடித்துக் கொண்டிருந்தார். எனக்கு வெறுத்து போய்விட்டது. நல்ல மனநிலையில் இருக்கும் போது இனி குடிப்பதில்லை என்று உருகி மன்னிப்பு கேட்பதும் உடனே தன் வார்த்தையை மீறுவதும் அவர் வாடிக்கையாகவே போய்விட்டது. எனக்கு தான் தெரிந்து விட்டதே என்று பாருக்கு போவதை நிறுத்தி தன் அறையிலேயே பாட்டில் வாங்கி குடிக்க துவங்கினார். என் பொறுமையை பிடிவாதமாக காத்து சிவாவை வற்புறுத்தி போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவர்களின் அடிமைத்தனத்தை ஒழிக்கும் அமைப்பை நடத்தின ஒரு டாக்டரிடம் அழைத்து வந்து அட்மிட் செய்தேன். அன்றைக்கு ராத்திரியே அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து யாரிடமும் சொல்லாமல் தப்பித்து போய்விட்டார் சிவா. மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களை அதிலிருந்து காப்பாற்றி குணப்படுத்த முடியும். ஆனால் அவர்களுக்கு கொஞ்சமாவது தான் மாற வேண்டும் என்கிற ஆர்வமும் ஒத்துழைக்கிற குணமும் இருக்க வேண்டும் என்றார் டாக்டர். நான் சிவாவிடம் சென்றேன். சிவா போதையில் தான் இருந்தார். தலை குனிந்திருந்தார். ரஞ்சினி, என்னால இதை விட முடியாது. இது என் வீக்னஸ். அதே மாதிரி உன்னை லவ் பண்றது உண்மை. நீ என்னை வெறுத்துறாத என்று அழுதார். சாரி சிவா, நான் வந்தது உங்க காதலியா இல்ல, உங்களுக்கு குட் பை சொல்லிட்டு போக வந்த ஒரு தோழியா. இப்ப எனக்கு உங்க மேல இருக்கிறது இறக்கம் தானே ஒழிய காதல் இல்ல. இப்படி ஒரு பிடிவாதமான குடிகாரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தைப்பட முடியாது. அது அவசியமும் இல்ல, நியாயமும் இல்ல. உங்களை திருத்த முயற்சி பண்ண முடியல. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? நாம பழகுனதை மறந்துடுங்க. முடிஞ்சா இந்த மது அரக்கன் கிட்ட இருந்து விடுதலை அடைய முயற்சி பண்ணுங்க. இனிமே எந்த உரிமையிலையும் என்னை சந்திக்கவோ போன்ல பேசவோ முயற்சி பண்ணாதீங்க. லெட் அஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் ஃபார் ஆல் குட் பை என்றேன். வெளியேறினேன். இதெல்லாம் நடந்தது 4 வருடங்களுக்கு முன்பு. அதன் பிறகு இன்று வரை அந்த சிவாவை நான் சந்திக்கவில்லை. ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை வேலையிலிருந்து நிர்வாகம் நீக்கிவிட்டதாக கேள்விப்பட்டேன். ஆனாலும் அவர் மது பழக்கத்தை விடவே இல்லை என்றும் கேள்விப்பட்டேன். சிவாவோடு ஏற்பட்ட அந்த காதல் கருகி போனதும் எனக்கு வாழ்க்கையில் பிடிப்பு நிலவியது. கவனத்தை திசை திருப்புவதற்காக மேற்கொண்டு படிக்க துவங்கினேன். உலகத்தில் எல்லா ஆண்களும் கெட்டவர்கள், மோசமானவர்கள். இனி கல்யாணமோ காதலோ என் வாழ்வில் வேண்டவே வேண்டாம் என்று பக்குவமற்ற சிந்தனைகள் என் மனதில் ஏற்படவில்லை. ஏமாற்றத்தின் காரணமாக ஒரு வெறுப்பு மட்டும் மனதில் இருந்து பிடிவாதமான தீர்மானங்கள் எதுவுமின்றி, எதிர்பார்ப்புகளும் எதுவுமின்றி என் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருந்த போதுதான் உங்கள் அறிமுகம் கிடைத்தது. விக்ரம், ஒரு பெண்ணின் மனதில் காதல் என்பது ஒரு முறை மட்டுமே நிகழும் என்று யாராவது எழுதி வைத்திருந்தால் அதை அனுமானம் பொய்யானது. ஏனென்றால் என் அனுபவம் உண்மையானது. என் பிரியத்துக்குரிய உங்களுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காகவும் நமக்குள் எந்த ரகசியமும் தேவையில்லை என்கிற எண்ணத்திலும் தான் அந்த கசப்பான சம்பவங்களை உங்களிடம் கொட்டினேன். இந்த கடிதம் படித்து முடித்ததும் உங்கள் மன உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். கொஞ்சம் அதிர்ச்சி, கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் புயல், கொஞ்சம் பரிதாபம், கொஞ்சம் பக்குவ சிந்தனை, கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் மனிதாபிமானம் என்று எல்லா உணர்வுகளும்
மிக்ஸி ஜாருக்குள் பழங்களைப் போல சுற்றி கொண்டிருக்கும். சரியா? சுழற்சி நின்றதும் என்னை சந்தியுங்கள். இந்த கடிதத்தால் நம் காதல் காயப்பட்டிருக்கிறதா என்கிற என் சந்தேகத்தை போக்குங்கள். ரஞ்சினி, உன்னை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று என் கரம் பற்றி ஆறுதலாக சொல்வீர்கள் என்கிற இனிய நம்பிக்கையோடு காத்திருக்கும் நான் இறுதியாக உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புவது மூன்றே மூன்று விஷயங்கள். ஐ லவ் யூ விக்ரம், ஐ லவ் யூ விக்ரம். இப்படிக்கு உங்களை என் இதயம் முழுக்க நிரப்பி வைத்திருக்கும் ரஞ்சினி. கடிதத்தை படித்து முடித்த போதே எனக்கு வியர்த்து போயிருப்பதை உணர்ந்தேன். மீண்டும் ஒருமுறை அந்த கடிதத்தை முதலிலிருந்து படிக்க துவங்கினேன். பகுதி 7. யூனிவர்சிட்டி லைப்ரரி வாசலில் மர நிழலில் பைக்கை நிறுத்தினேன். உள்ளே நுழைந்தேன். ரெஃபரன்ஸ் பகுதியில் தன் வழக்கமான இடத்தில் அமர்த்தி ரஞ்சனி மும்முரமாக குறிப்புகள் எழுதி கொண்டிருந்தாள். நான் மெதுவாக சென்று அவள் அருகில் இருந்த மர நாற்காலியில் அமர்ந்தேன். அவள் கவனிக்காமல் எழுதி கொண்டிருந்தாள். நான் மேஜையில் கவிழ்ந்து கன்னத்தில் கை தாங்கி மின்விசிறியின் காற்றில் அவள் காதோர கூந்தல் அசைவதையே பார்த்து கொண்டிருக்க ஏற்பட்ட குறுகுறுப்பில் அவர் திரும்பி பார்த்து முகம் மலர்ந்து, என்ன இது, பூனை மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, எப்ப வந்தீங்க என்றாள். 5 நிமிஷம் ஆச்சு. உனக்கு வேலை இன்னும் பாக்கி இருந்தா முடி, நீ முடிச்சதும் போலாம் என்றேன். எங்க என்றாள். இன்னைக்கு உனக்கு ஒரு ஷாரி வாங்குறதுக்கு ஹேண்ட்லூம் எக்ஸ்பிரஷன் அழைச்சிட்டு போறதா சொல்லியிருந்தேன்ல. சொன்னீங்க, நான் தான் வேணான்னு சொன்னேனே. எதுக்கு இப்ப சாரி? நீ கட்டுறது பூரா ஷிஃபானும் பாலிஸ்டரும் தான். மொடன்னு கஞ்சி போட்ட ஹேண்ட்லூம் சிலையில உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. சாமியை சாதாரணமா கும்பிட வேண்டியது தானே, எதுக்கு விதவிதமா அலங்காரம் பண்ணி கும்பிடுறோம்? அந்த மாதிரி தான். கிளம்பு. வண்டி எடுத்துட்டு வந்தியா இல்ல பஸ்ல வந்தியா என்றேன். வண்டி எடுத்துட்டு தான் வந்தேன். இங்கேயே நிக்கட்டும், என் பைக்ல போயிட்டு மறுபடியும் இங்க வந்து உன் வண்டி எடுத்துக்கலாம். இனிமே நமக்கு ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருந்தா அன்னைக்கு பஸ்ல வந்துரு. என்ன, புறப்படலாமா? சும்மா எக்ஸிபிஷன் வேணும்னா போலாம். வாங்கணுமா? எதுக்கு பாவம் உங்களுக்கு செலவு? ஐயோ, அரிக்காத ரஞ்சினி, எந்திரி. அவள் தனது ஃபைல்களை பேனாக்களை சேகரித்துக் கொண்டு எழுந்தாள். இன்னைக்கு ஆபீஸ் போயிருந்தீங்களா என்றாள். போயிருந்தேனே. ஏ? ஒன்னும் இல்ல என்றாள். பைக்கில் என் பின்னால் அமர்ந்து வந்த போது நான் தான் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தேன். அவள் அதிகம் பேசவில்லை. பாந்தியன் சாலையில் இருந்த கைத்தறி கண்காட்சிக்கு வந்தோம். பல ஸ்டால்களை நுழைந்து பார்த்து காப்பர் சல்பேட் நிறத்தில் ஒரு புடவை வாங்கி கொடுத்தேன். நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கு இந்த சேலையை கட்டிட்டு வரணும். சரி. ஏன் உம்மன் இருக்க ரஞ்சினி? ஒன்னும் இல்ல என்றாள். பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம். ஜெயின் பெல்லில் அமர்ந்து சுற்றினோம். ஓரமாக அரங்கம் அமைத்து நாடகம் நடந்து கொண்டிருக்க மர நாற்காலிகளில் அமர்ந்து கொஞ்ச நேரம் நாடகம் பார்த்தோம். டெல்லிக்கு போயிருந்தேன் கமலா. உன் ஞாபகம் வந்துச்சு, ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. சிம்லா போயிருந்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு, ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ பிரியம் உங்களுக்கு. தூத்துக்குடி போயிருந்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு, முத்து வாங்கி வந்தேன். ஜோரா இருக்குங்க. அதென்ன, வாசல்ல ஒரு நாய் விடாம குறைச்சுக்கிட்டு இருக்கு. ராஜபாளையம் போயிருந்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு, அதான். நாடகம் பார்த்து கொண்டிருந்த எல்லோரும் வாய் விட்டு சிரித்துக் கொண்டிருந்தார்கள், ரஞ்சனியை தவிர. என்ன ரஞ்சினி, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? மூடு இல்லையா? நேத்து குரியர் தபால்ல உங்க ஆபீஸ் அட்ரஸ்க்கு ஒரு தபால் அனுப்பியிருந்தேன். வந்துச்சா விக்ரம்? வந்துச்சே. புதுசா எழுதின கவிதைகள் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தியா? அதானே. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பேட்டி எடுக்க வெளியே போக வேண்டியிருந்துச்சு. அந்த கவரை நேரா எடிட்டர் டேபிளுக்கு அனுப்பிட்டேன் ரஞ்சினி என்றேன். ஐயோ விக்ரம், அது பர்சனலா நான் உங்களுக்கு எழுதின லெட்டர். லெட்டரா? சரி, என்ன எழுதியிருந்த? ரொம்ப பர்சனல் மேட்டர் விக்ரம். உடனே புறப்பட்டு அந்த கவரை எடிட்டர் மேஜையில இருந்து எடுத்துருங்க. உங்களை தவிர யாரும் படிக்க கூடாது அத. நான் பதறும் அவளையே சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்து விட்டு, கவலைப்படாத ரஞ்சினி, அதை வேற யாரும் படிக்க மாட்டாங்க. என் பாக்கெட்ல தான் இருக்கு என்று என் பேண்ட் பாக்கெட்டை தொட்டு காட்டினேன். அப்படின்னா? படிச்சுட்டேன். 10 தடவை படிச்ச ரஞ்சினி. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட சின்சியாரிட்டியை ரசிக்க முடியுது. இதையெல்லாம் விட உண்மை ரொம்ப அழகானது. உண்மையை பேசினாலும் சரி, எழுதினாலும் படிச்சாலும் சரி, சுகமா இருக்கும். நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சிவாவுக்கு மதுப்பழக்கம் இருந்துச்சோ என்னவோ. சரி, லெட் அஸ் ஃபர்கெட் தட் சாப்டர். மேற்கொண்டு அதை பத்தி பேசினா உனக்கு எம்பாரிசிங்கா இருக்கும் ரஞ்சினி. என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் ரஞ்சினி. அவள் கண்கள் கலங்க என் கையை அழுத்தமாக பற்றி மெதுவாக சொன்னாள். ஐ எம் வெரி லக்கி விக்ரம். அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இயல்பா என்கிட்ட சிரிச்சு பேசுனீங்களே, யூ ஆர் கிரேட் என்றாள் ரஞ்சினி. என் கரம் பற்றி இருந்த அவள் கரத்தை மெதுவாக உயர்த்தி அதில் மென்மையாக முத்தமிட்டேன். பகுதி 8. அலுவலகத்தில் உணவு இடைவேளையின் போது நீளமான டைனிங் டேபிளில் சுற்றிலும் அமர்ந்து சாப்பிடும் போது பலதும் பேசுவோம். சுப்பு ஒரு வகையில் ஏதாவது புத்தகம் பிடித்து படித்தபடி சாப்பிடுவான். ஆனால் சரியாக நாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு தொடர்பாக நடுநடுவில் பேசி உரையாடலிலும் கலந்து கொள்வான். அன்றைக்கு அரட்டை ஏவுகணையில் துவங்கியது. அங்கிருந்து கட்ல ஆமைகள், டிசோனர் மார்க்கமாக ஜுராசிக் பார்க், மவுண்ட் ரோடு கட் அவுட்ஸ், டிராபிக், குழப்பம், சினிமா நடிகைகளின் கவர்ச்சி நடனங்கள் என்று சடுகுடு விளையாடி கொண்டிருந்த போது, அடடா, நல்ல அப்சர்வேஷன் என்றான்
சுப்பு புத்தகம் பார்த்தபடி. என்ன என்றேன். யானை, ரயில், ஆகாய விமானம், இதையெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலோ எப்படி அழுத்துக்காதோ அதே மாதிரி நான் அம்மனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கதையில எழுதியிருக்கான் ஒரு ரைட்டர், சூப்பர் இல்ல என்றான். இது எப்படி? வெளிப்படையான அப்சர்வேஷன் ஆகும். மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும். ஒருத்தனுக்கு பறவையை அழுக்காம பார்க்க பிடிக்கலாம், ஒருத்தனுக்கு சாயங்காலத்து வானத்தை பார்க்க பிடிக்கலாம். குதர்க்கமா பேசக்கூடாது. பொதிப்படையா பார்த்தா எல்லாருக்கும் யானை, ரயில், விமானம் இந்த மூணையும் அலுப்பு தட்டாம பார்க்க முடியும் என்றான் சுப்பு. சி, நீ போய் ஒவ்வொருத்தரா விசாரிச்சுட்டு வந்தியா சுப்பு? சரி, இப்போ இங்க 8 பேர் இருக்கோம். இந்த 8 பேரோட லிஸ்ட்டை பார்ப்போம். அலுப்பு தட்டாம பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மூணை மட்டும் சொல்லணும். மாரிமுத்து, முதல்ல நீ சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு என்றேன். ரோஜாப்பூ, குழந்தை, பனி வழியிற சிகரம் என்றான் மாரிமுத்து. அலைகள், கிளி, எம்ஜிஆரோட போட்டோ என்றான் பாபு. வண்ணத்து பூச்சி, சோடியம் லைட், ஸ்ரீதேவி என்றான் சம்பத். மல்லிகை சரம், பச்சை புல்வெளி, எங்க அம்மாவோட நிறைஞ்ச நெத்தி என்றாள் பார்கவி. யானை, ரயில், ஆகாய விமானம் என்றான் சுப்பு. மத்தாப்பு சிதறல், வானவில், மார்கழி கோலம் என்றாள் திவ்யா. மலையாள சினிமா, புக், கோஷ், கேசட் என்றாள் மணி. என் முறை வந்தது. நிலா, குதிரை, அவள் என்றேன். நிலா சரி, குதிரை சரி, அது யாருப்பா அவள்? இந்த ஹாப்பி மொமெண்ட்ல ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். அவள்னு நான் சொன்னது ரஞ்சினிய. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். கூடிய சீக்கிரத்துல மேரேஜ் இன்விடேஷன் தர்றேன். எல்லோரும் உற்சாகமாக குரல் கொடுத்தார்கள். சாப்பிட்டு கொண்டிருந்ததால் இடது கையில் என் இடது கையை குலுக்கி அட்வான்ஸ் வாழ்த்து சொன்னார்கள். வாதம் திசை மாறி போனது. அன்றைக்கு மாலை அடையாறு காந்தி மண்டபத்தில் புல்வெளியில் நானும் ரஞ்சனியும் எதிரெதிராய் அமர்ந்த போது அதே கேள்வியை அவளை கேட்டேன். அலுப்பே இல்லாம மறுபடி நீ பார்த்துக்கிட்டே இருக்க பிரியப்படுற 3 விஷயங்களை சொல்லு ரஞ்சினி என்றதற்கு உடனே அவள், ஒண்ணு நீங்க என்று என் மேல் புல்லை கிள்ளி போட்டாள். அப்புறம் என்றேன். நிலா பிடிக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்ணுக்கு மட்டுமில்லாம மனசுக்கும் குளிர்ச்சியா உணர்வோம். அப்புறம் குதிரை என்று அவள் சொன்னதும் என் முகத்தில் ரத்தம் பாய்ந்து அவள் கையை பற்றி குலுக்கி, என்ன ஒரு ஒற்றுமை! மேட்ச் ஃபார் ஈச் அதர் கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டா கண்டிப்பா நமக்கு தான் பிரைஸ். என்ன சொல்றீங்க விக்ரம்? இன்னைக்கு ஆபீஸ்ல இதே கேள்வியை எங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டோம். ஆளாளுக்கு ஒரு விதமா சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்லவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க விக்ரம்? நிலா, குதிரை, அவள். நிஜமா நிஜமா நீங்களும் இதையே சொன்னீங்களா? சத்தியமா. அதனாலதான் இப்ப நீயும் அதே மாதிரி சொன்னது எனக்கு புல்லரிச்சு போச்சு தெரியுமா? சரி, அது யாரு? அவள்னு கேட்கல யாரும்? கேட்காம இருப்பாங்களா? சொல்லிட்டேன். என்னன்னு? என் காதலி ரஞ்சனின்னு. ஏங்க உடைச்சிங்க? இனிமே நான் உங்களை போன்ல கூப்பிடுறப்போ உங்களை கிண்டல் பண்ண போறாங்க. செய்யட்டுமே, அதுவும் ஒரு சுகம்தான். இப்ப என்ன நான் கொலையா பண்ணிட்டேன்? காதல் தானே பண்றேன். எத்தனையோ பேருக்கு காதல் ஒரு ஏக்கமான கனவோடவே முடிஞ்சு போயிடும் தெரியுமா? எனக்கு அமைஞ்சிருக்கு. நான் பெருமையா சொல்லிக்க தான் செய்வேன். அப்ப நாளைக்கு தந்தி பேப்பர்ல நான் ரஞ்சினியை லவ் பண்றேன்னு மேட்டர் விளம்பரம் கொடுங்க. ஊரு பூரா தெரியட்டும். ஒய் நாட்? பண்ணுவேன். தேவைன்னு நினைச்சா கண்டிப்பா செய்வேன் ரஞ்சினி. ஊருக்கெல்லாம் சொல்றது இருக்கட்டும், முதல்ல எங்க அப்பா கிட்ட எப்ப சொல்ல போறீங்க? எனக்கு ராகு காலம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்பவே போலாமா? வர்றியா? அவர் உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆரம்பிச்சிருவாரோன்னு யோசிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர் சுத்துறதுக்கும் லவ்வர்ஸா சுத்துறதுக்கும் வித்தியாசம் இல்லை. கொஞ்ச நாள் இந்த த்ரில்ல அனுபவிக்கலாமே ரஞ்சினி என்றேன். இல்ல விக்ரம், நான் மாறுபடுறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இதே அன்போட இதே உற்சாகத்தோட நாம வாழ போறோம்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ரா த்ரில்ல சொன்னேன். உடனே மூட் அவுட் ஆகிடாத. எத்தனை வருஷமானாலும் பிரியம் குறைஞ்சிடாது. அப்ப வாங்க, நீங்க சொன்னபடி இப்பவே போலாம். ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்பவே வா. உங்க அப்பா கிட்ட காதலை பத்தி பேசணுமா? சின்ன விஷயமா? நான் மேட்ரை ரெடி பண்ணணும், ஒத்திகை பார்க்கணும், எவ்வளோ இருக்கு. ஆமான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க. அதுக்கு எதுக்கு ஒத்திகை என்றாள் ரஞ்சினி. என்ன சொல்ற நீ என்றான் புரியாமல். நேத்து மனசு விட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம காதல் விவகாரத்தை பத்தி பேசிட்டே விக்ரம். என்ன சொன்னாங்க? தன்னோட பொண்ணு கல்யாணமே வேணாம்னு சொல்லிடுவாளோன்னு பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பாவும் அம்மாவும் உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க. எங்க அப்பா உங்களை ஒரே கேள்விதான் கேட்க போறாரு. என்ன அது? எங்க பொண்ணு ரஞ்சினிய கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமானு கேட்பாரு. அதுக்குதான் நீங்க ஆமா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அவரும் அவரோட கம்ப்யூட்டர் நாலேஜை வச்சுக்கிட்டு கொஞ்சம் உங்களை அறுப்பாரு. எனக்காக நீங்க சிரிச்சுக்கிட்டே இன்ட்ரெஸ்டா கேட்குற மாதிரி பாவனை பண்ணணும். என் மாமனாரோட என் சந்திப்பு இவ்வளோ சுலபமா முடிஞ்சிடும்னா எதுக்கு அதை ஒத்தி வைக்கிறது? வா, நிஜமா இப்பவே போலாம் என்று எழுந்து கொண்டேன். நான் கை கொடுத்து அவளையும் எழுப்பினேன். பகுதி 9. ரஞ்சனியின் அப்பா அவள் சொன்னதைப் போல அறுவையாக எதுவும் பேசவில்லை. கம்ப்யூட்டரை பற்றி பேசினார். ஆனால் சுவாரஸ்யமாக தான் பேசினார். 100 முறை சந்தித்து பழகியவனிடம் பேசுவது போல இயல்பாக அன்பாக பேசினார். அந்த அளவுக்கு ரஞ்சினி என்னை பற்றி சொல்லியிருக்க வேண்டும்.
ரஞ்சனியின் அம்மா கோதுமை ரவையில் செய்த உப்மாவும் எனக்கு பிடித்த பாசந்தியும் வைத்தார்கள். ரஞ்சனியை பற்றி உயர்வாக பேசினார்கள். எனக்கு அந்த குடும்பமும் அவர்கள் பழகிய விதமும் ரொம்ப பிடித்து போனது. கொஞ்ச நேர பேச்சுக்கு பிறகு அவள் அப்பா கல்யாணத்தை பற்றி பேசினார். நான் ஏதாவது எதிர்பார்த்தா வெளிப்படையா சொல்லலாம் என்றார். என் சம்பாத்தியத்துல என் மனைவிக்கு நகை வாங்கி தர்றதைத்தான் நான் கௌரவமா நினைக்கிறேன் என்றேன். என் வீட்டுல சம்மதத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதை தெளிவுபடுத்தினேன். கோவில்ல திருமணம் செய்து மாலையில் ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷன் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றேன். ரிசப்ஷன் செலவையும் பைசா சுத்தமாக இருப்பதாக சொன்னேன். ரஞ்சனியின் அப்பா கண் கலங்கி மேல் துண்டால் தன் கண்களை ஒற்றிக்கொண்டு நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார். அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம பிள்ளையார் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாவா என்று ரஞ்சனியின் அம்மாவை அழைத்து கொண்டு, இல்ல பரவாயில்ல நீங்க இருங்க என்று நான் சொல்லியும் கேட்காமல் புறப்பட்டு போனார். டிஃபன் சாப்பிட்டு முடித்திருந்த எனக்கு கை கழுவ பாத்ரூமிற்கு வழிகாட்டினாள் ரஞ்சனி. கழுவி கொண்டு வந்ததும் துடைத்துக் கொள்ள துண்டு நீட்டினாள். உன் சோப்பு ரிலிலா என்றேன் புன்னகைத்தாள். என் கையால காஃபி போட்டு தரட்டுமா என்றாள். சரியான முட்டாளா இருப்ப போல இருக்கே என்றேன். ஏன், நீ காஃபி போட்டு தந்து நான் குடிக்கிறதுக்காகவா அவங்க நம்மளை தனியா விட்டுட்டு போனாங்க? வேற எதுக்கா? சின்னஞ்சிறுசுங்க, கல்யாணம் நிச்சயமான சந்தோஷத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படலாம். அதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு இங்கீதத்தோட போயிருக்காங்க. அப்படி இப்படின்னா என்றால் புரியாதவள் போல முகத்தை வைத்துக்கொண்டு. ஒரு காதலுக்கு வீட்டுல சம்மதம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த உற்சாகத்துல ஒரு முதல் முத்தத்தை ஆரம்பிச்சு வைக்கலாம்னு உனக்கு தோணவே இல்லையா? சிச்சி என்று தலை குனிந்தாள். எனக்கு தோணுதே என்றேன். அவள் அருகில் வந்தேன். மெதுவாக அவளை அணைத்துக் கொள்ள அவள் தேகம் சிலிர்ப்பதை என்னால் உணர முடிந்தது. என் முகம் அவள் முகத்தை நெருங்கிய போது கண்களை மூடிக்கொண்டாள். அவள் கன்னங்களை என் இதழ்களால் ஒற்றி அந்த மின்சார தீண்டல் தந்த சிலிர்ப்பில் ஒரே வினாடியில் 2 பேருமே விலகி கொண்டு சிரித்துக் கொண்டேன். அன்றைய ராத்திரி அந்த தித்திக்கும் முதல் முத்தம் மறுபடியும் முத்தம் மறுபடி சூரியன் வந்து விடியும் வரை. பகுதி 10. 7 பக்கத்திற்கு ஒரு பெரிய கட்டுரையை ப்ரூஃப் திருத்தி கம்போசிங் செக்ஷனுக்கு அனுப்பி வைத்துவிட்டு விரல்களில் நெட்டி முறித்தேன். மணி 5 தான் ஆனது. லேசாக தலையை வலித்தது. மேஜை மேல் அவசரமான பத்திரிகை வேலைகள் எதுவும் இல்லை. ஆபீஸ் பையனை அழைத்து சூடாக காஃபி சொல்லிவிட்டு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டேன். காஃபி வந்ததும் குடித்துவிட்டு பைக் சாவி எடுத்துக்கொண்டு கேபினை விட்டு வெளியே வந்தேன். வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவியபடி, சுப்பு, என்ன புறப்பட்டியா? அவ்விடத்தில் அப்பாயின்மெண்டா? என்னை நிறுத்தினான். அது நாளைக்கு தான், தலை வலிக்குது, ரூமுக்கு போறேன். எடிட்டர் கேட்டா போட்டு கொடுத்துடாத. ஏன்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஒரு தடவை சந்திச்சு பேசுறப்போ ஆசையா சிரிச்சு பேசலாம், 2 தடவை பேசலாம். ஒவ்வொரு தடவையும் உணர்ச்சி கொந்தளிப்போட பேசுறதுக்கு அப்படி என்னதான் விஷயம் இருக்கும்? என்ன பேசிக்குவீங்க? சுப்பு, பெரிய விஷயம் இது, ரொம்ப நேரம் சொல்லணும். சுருக்கமா சொல்ல, காதலிச்சுப்பார் என்று சொல்லிவிட்டு அவன் வெற்றிலை பெட்டியிலிருந்து ஒரு காம்பு மட்டும் கிள்ளி பல்லில் வைத்து கடித்தபடி நடந்தான். என் அறைக்கு வந்து பூட்டு திறந்த போது இருட்டை துவங்கி இருந்த லைட் தேவைப்பட்டது. போட்டேன். ஹாலை கடந்து 2 ஒற்றை கட்டில்கள் இருக்கும் உள்ளறைக்குள் வந்து திகைத்தேன். 2 கட்டில்களும் சேர்த்து போடப்பட்டு இரட்டை கட்டிலாக்கப்பட்டிருந்தது. கட்டில் மேலும் தரையிலும் முதிர்ந்த மல்லிகை பூக்கள். புரிந்தது. இந்த அயோக்கிய ராஸ்கல் வெங்கட் நான் அப்பா அம்மாவை பார்க்க 3 நாள் ஊருக்கு போற சமயங்கள்ல இங்கேயே தன்னோட லீலைகளை நடத்தி லார்ஜ் செலவை மிச்சப்படுத்தினதா சொல்லுவான். நெருக்கமா பழகிட்டதால கண்டிக்க முடியாம தவிப்பேன். கண்டிச்சாலும் காதுல போட்டுக்கிறவனா அவன். இப்ப நான் ஊர்ல இருக்கும்போதே நடத்த ஆரம்பிச்சிட்டானா? வழக்கமா நான் 7 மணிக்கு மேலதான் அறைக்கு வர்றது வழக்கம். அந்த தைரியத்துல மத்தியானம் இங்க யாரையோ அழைச்சிட்டு வந்திருக்கான். இப்ப எங்க? வந்தவளை கொண்டு போய் விடுறதுக்காக போயிருக்கலாம். இது டூ மச். அசிங்கமா இல்ல? என்னதான் நண்பனா இருந்தாலும் வரட்டும். இன்னைக்கு தீர்மானமா பேசிட வேணும். இப்பொழுது திடுதப்பென்று ஊர்ல இருந்து என் அப்பாவோ வந்து பார்த்தா என்ன நினைப்பாரு? நான் சட்டையை கலட்டி போட்டு லுங்கி அணிந்து முதல் காரியமாக 2 கட்டில்களையும் தனித்தனியாக பிரித்து போட்டுவிட்டு துடைப்பம் எடுத்த போது கதவில் தட்டல். வெங்கட் ராஸ்கல் வரட்டும், அவனையே சுத்தப்படுத்த சொல்லலாம். நான் எதுக்கு சுத்தம் செய்யணும்? எரிச்சலோடும் வேகத்தோடும் சென்று கதவை திறந்தால் ரஞ்சனி நின்று கொண்டிருந்தாள். என்ன விக்ரம், கையில தொடப்பத்தோட வரவேற்கிறீங்க? குப்பையா இருந்துச்சு, கூட்டிட்டு இருந்தேன். உள்ளவா. என்ன இது பிளஷன் ஷாக் எல்லாம் தர்ற? என் ஃப்ரெண்டு ஒருத்தி இன்னைக்கு 7 மணிக்கு ஒரு டிராமாவுக்கு 2 காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுத்தா. உங்களுக்கு டிராமானா பிடிக்குமேனு வாங்கிட்டு உங்க ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். தலைவலின்னு சீக்கிரமே புறப்பட்டு போயிட்டதா சொன்னாங்க. அதான் நேரா வந்துட்டேன். முகத்தை கழுவிட்டு புறப்படுங்க. டிராமா பார்த்தா தலைவலி தானா போயிடும். எங்க உங்க ஃப்ரெண்டு என்று இயல்பாக பேசியபடி ஹாலை சுற்றிலும் கண்களை ஒட்டினாள். அவசியம் டிராமா வேணுமா ரஞ்சனி? முடியலைனா வேணாம். ஜஸ்ட் என்னோட வந்து ஒரு காஃபி கூட சாப்பிட மாட்டீங்களா? ஒரே ஒரு ரூம் தானா என்று அறைக்குள் வந்தவள் தரையில் கிடந்த மல்லிகை பூக்களை பார்த்தாள். என்னை பார்த்தாள். சாமி மாடத்துல சுத்தம் செஞ்சேன், அப்பதான் நீ கதவை தட்டின. ரூம் கொஞ்சம் கச்சராவாதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காரு என்றேன். ரஞ்சனி நாற்காலியில் அமர்ந்து மேஜை மேல் இருந்த புத்தகங்களை கலைத்து தலைப்பு பார்த்தாள்.
பார்த்துக்கிட்டு முகம் கழுவிட்டு வந்துடுறேன். முகம் கழுவி வந்து உடை மாற்றினேன். நாங்கள் புறப்பட்ட போது வெங்கட் வந்து சேர்ந்தான். அவனுக்கு அறிமுகப்படுத்தினேன். இவனுக்கு உங்க மேல அநியாயத்துக்கு பைத்தியங்க. ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கப்போ 1 மணிக்கு அவசரமா எழுப்பி, டே நான் ரஞ்சினிய ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க. எதுக்குடா என்னை இப்ப எழுப்பி சொல்றேன்னு கேட்டா, வாய் விட்டு ஒரு தடவை சொல்லணும் மாதிரி இருந்துச்சு. இங்க உன்னை விட்டா யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க என்றான் வெங்கட். பேச ஆரம்பிச்சா இப்படி சரசரமா உளறிக்கிட்டே இருப்பான், வா போகலாம் என்றவன் அவனிடம் திரும்பி, உன்னை வந்து பேசிக்கிறேன் என்றேன் இரட்டை அர்த்தத்தில். 1 மணி நேரத்தில் அவளை அனுப்பிவிட்டு வந்து யுத்தத்தை தொடங்கினேன் வெங்கட்டிடம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? உன் ரஞ்சினி அழகா இருக்காப்பா. நான் கேட்டதுக்கு ஒழுங்கான பதில் சொல்லு. ஆமா, அவசரம். பார்ட்டி வெளியூர் போறதா இருந்துச்சு. லாட்ஜுக்கு போக நேரம் இல்ல. வெங்கட், இது எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல. உண்மைதான். இத பாரு, எப்படியும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் தனி வீடு பார்த்து போயிட போற. அது வரைக்கும் இந்த இன்டீசன்ட் இடியட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? இதான் கடைசி தடவையா இருக்கணும் வெங்கட். அதாவது இங்க வச்சுக்கிறது தானே? ஓகே. ஏன்டா இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? என்ன மாதிரி மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ என் வெங்கட். நான் முட்டாள் இல்ல. அப்ப நான் முட்டாளா? நான் அப்படி சொன்னேனா என்றான். இவனிடம் வாதம் செய்தால் தொண்டை வலிதான் மிச்சம் என்று தெரியும். எனவே எப்படியோ ஒளி, எனக்கென்ன என்றேன். பகுதி 11. பாரிஸ் கார்னரில் அந்த பெரிய கடையில் ஏசி பகுதியில் நானும் ரஞ்சனியும் அமர்ந்து எங்களுக்கு முன்னால் பரப்பி வைக்கப்பட்டிருந்த இன்விடேஷன் மாதிரி கார்டுகளில் எதை தேர்வு செய்வதென்று ஆலோசனை செய்து கொண்டிருந்தோம். கல்யாணம் சிம்பிளா கோவில்ல முடிச்சிடுறதால ரிசப்ஷன் இன்விடேஷன் கொஞ்சம் கிராண்டாவே வாங்கலாம் ரஞ்சினி என்றேன். சரி என்றாள். இத பாரு, பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. இது சரியில்லை. இந்த கார்டு உனக்கு கட்டாயம் பிடிக்கும் என்று ஒரு கார்டின் முகப்பை அவசரமாக கையால் மறைத்து கொண்டு கேட்டேன். ஏன் சொல்லு. தெரியலையே. இந்த படத்துல நிலாவும் இருக்கு, குதிரையும் இருக்கு என்று கையை எடுத்ததும் அவள் முகம் பெரியதாக மலரும் என்று எதிர்பார்த்தேன். சரி என்று சாதாரணமாய் சொன்னாள். அதே டிசைனில் கார்டுகளை வாங்கி கொண்டு அருகில் இருந்த ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு அவளை அழைத்துச் சென்று அமர்ந்ததும், ரஞ்சினி, ஏன் சரியா பேச மாட்டேங்கிற என்றேன். இல்லையே, எப்பவும் போலதான் பேசுறேன். எனக்கு வித்தியாசம் தெரியுதே. வழக்கமான உற்சாகம் இல்ல, முதல்ல கவனிச்சேன். கண்ணு செவந்திருக்கு. நேத்து ராத்திரி சரியா தூங்கலையா? ஆமா. ஏன்? ஏதேதோ நினைப்பு வந்து தூங்க முடியல. எதை பத்தி நினைச்சிட்டு இருந்த? சற்று தயங்கி, உண்மையை சொல்லட்டுமா? சொல்லு. நேத்து உங்க ரூமுக்கு வந்தப்போ நீங்க சொன்ன பொய்ய பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். உங்க ரூம்ல தரையிலையும் கட்டில் மேலையும் மல்லிகை பூதிரிகள் கிடந்துச்சு. சாமி ஸ்டாண்ட சுத்தம் பண்ணதான் நீங்க சொன்னது பொய் தானே? நான் எச்சில் விழுங்கி விட்டு, பொய் தான் ரஞ்சினி. என்னோட ஃப்ரெண்டு பத்தி எடுத்ததுமே மோசமா சொல்லி அவனை காட்டி கொடுக்க விரும்பாததால சமாளிக்கிறதுக்காக பொய் சொன்னேன். வெங்கட் லேடிஸ் விஷயத்துல ரொம்ப மோசம். நேத்து ராத்திரி எனக்கும் அவனுக்கும் இது சம்பந்தமா பெரிய சண்டை ஆயிடுச்சு. நான் புரோக்கர்ஸ் கிட்ட தனி வீடு பார்த்து கொடுக்க சொல்லிட்டேன். இன்னும் 15 நாளைக்கு அவனை நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன செய்யறது, பழகிட்டேன். ஆனா நேத்து சொன்ன போய் உன்னை கண்ணா பின்னான்னு யோசிக்க வச்சிருக்கும்னு நினைச்சேன் என்றேன். அப்பாடா, நான் பயந்தே போயிட்டேன். இப்பதான் மூச்சே வருது விக்ரம். உங்க ஃப்ரெண்டை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சது இவர் கேரக்டர் சரியில்லாதவர்னு. விக்ரம், நமக்குள்ள எந்த காரணத்துக்காகவும் போய் வேணாம் ப்ளீஸ் என்றாள் ரஞ்சினி. ஓகே, ஒரு சந்தேகம். என்ன? நீ ரொம்ப அழகா இருக்க ரஞ்சினின்னு ஒரு பொய் அடிக்கடி சொல்வேனே, அதை கூட சொல்லக்கூடாதா? ஏ என்று கிளாஸ் தண்ணீரில் 2 விரல் தொட்டெடுத்து என் மேல் தெளித்தாள் செல்லமாக. பகுதி 12. ரஞ்சனியின் புகைப்படத்தோடு நான் பாபநாசம் போய் அப்பா அம்மாவிடம் விவரம் சொன்னேன். அம்மா புகைப்பட ரஞ்சனிக்கு என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு என்று திருஷ்டி சுத்தி முறித்தாள். அப்பா இதைத்தான் சொன்னார். நீ பாட்டுக்கு மெட்ராஸ்ல கல்யாணத்தையும் வரவேற்பையும் வச்சா நம்ம ஜாதிசனம் எல்லாம் அவ்வளவு தூரம் செலவு பண்ணிக்கிட்டு எப்படி வருவாங்க? ரொம்ப முக்கியமானவங்கள நம்ம செலவுலயே மெட்ராஸ்க்கு வர சொல்லலாம்ப்பா. இந்த சாக்குல அவங்களும் மெட்ராஸை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் என்றேன். மெட்ராஸ் திரும்பி நானும் ரஞ்சனியும் சேர்ந்தே போய் கல்யாண புடவை பேண்ட் சட்டை வாங்கினோம். நானும் வெங்கட்டுமாக போய் வடபழனி முருகன் கோவிலில் கல்யாணம் செய்வதற்கு பதிவு செய்து பணம் கட்டி உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ரிசப்ஷனுக்கு ஒரு ஹால் புக் செய்தோம். மெனு தீர்மானித்து அட்வான்ஸ் கட்டினோம். கேமராவுக்கும் வீடியோ கேமராவுக்கும் ஏற்பாடு செய்தோம். நான் டைரியை புரட்டி பார்த்து சொல்ல என் இன்விடேஷன்களிலும் முகவரிகளில் ரஞ்சினியே எழுதினார். முக்கால்வாசி பத்திரிகைகளை தபாலில் அனுப்பிவிட்டு முக்கியமானவர்களுக்கு மட்டும் நானே நேரில் போய் கொடுக்க துவங்கினேன். பத்திரிகை அலுவலகத்தில் சுப்பு, நாங்க எல்லாருமா பணம் போட்டதுல 1500 ரூபாய் தேறி இருக்கு. உனக்கு பிரியப்பட்டதையே வாங்கி பிரசன்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். உனக்கு என்ன வேணும் சொல்லு என்று கேட்டு தர்ம சங்கடப்படுத்தினான். எடிட்டரை கூப்பிட்டு அனுப்பி, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என் கார் இங்க சும்மா தான் நிக்குது. கல்யாண வேலையா தேவைப்பட்டா நீங்க தயங்காம யூஸ் பண்ணிக்கோங்க விக்ரம் என்று சொல்லி என்னை நெகிழ்ச்சி அடைய செய்தார். நான் புதிதாக ஷூ வாங்கினேன். புரோக்கர் அழைத்து சென்று காட்டிய 3 வீடுகளில் ரஞ்சனியையும் உடன் அழைத்து சென்று காட்டி நந்தனத்தில் இருந்த ஒரு மாடி போஷன் வீட்டை முடிவு செய்து அட்வான்ஸ் கொடுத்தோம். ரஞ்சனியின் அப்பா என்னை கூப்பிட்டு அனுப்பி, என்னதான் நீங்க எதுவும் வேணான்னு சொன்னாலும் எங்க பொண்ணை நாங்க வெறுங்கலத்தோட அனுப்ப முடியுமா?
எங்களுக்கும் ஒரு கௌரவம் இல்லையா? அதனால 20 பவுன்ல நகைகளை வாங்கியிருக்கோம். அதை ரஞ்சனிக்கு போட்டு தான் அனுப்ப போறோம் என்றார். உங்க இஷ்டம் என்றேன். உங்க மோதிர அளவு வேணும். உங்க பொண்ணுக்கு செய்வேன்னு பிடிவாதமா சொன்னீங்க, மறுத்து பேசல. இது வேணாம் என்றேன். எங்க மாப்பிள்ளைக்கு செய்யணும்னு ஆசை இருக்காதா என்று கேட்டு, நீ சொல்லுமா என்று ரஞ்சனியை சிபாரிசு கலைத்து, அவள் ப்ளீஸ் என்று கெஞ்சி என்னை சம்மதிக்க வைத்து, அவளே என்னோட ஜிஆர்டி வந்து மோதிரம் டிசைன் பார்த்து செலக்ட் செய்து வாங்கினாள். அதே கடையில் அவள் கால் அளவுக்கு வெள்ளி கொலுசுகள் நான் வாங்கினேன். காடாய் வளர்ந்திருந்த முடியை சலூனிக்கு போய் ட்ரிம் செய்து கொண்டேன். அவளை அழைத்து கொண்டு ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டிடம் வந்து, டாக்டர், இன்னும் 5 நாள்ல எங்களுக்கு கல்யாணம். இவ கன்னத்துல பெருசா வந்திருக்கிற இந்த பருவை அதுக்குள்ள சரியாயிர மாதிரி செஞ்சிருங்க ப்ளீஸ் என்றேன். கல்யாண போட்டோல எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடும். பின்னாடி எப்போ புரட்டி பார்த்தாலும் இந்த பரு உறுத்தலா இருக்கும் என்றேன். ரஞ்சனிக்கு கூச்சம் மேலிட்டது. டாக்டர் எழுதி கொடுத்த கிரீம் மற்றும் மாத்திரைகளை வாங்கி கொண்டு கடற்கரைக்கு வந்து உட்கார்ந்து மிளகாய் பொடி தொட்டு மாங்காய் ஆரங்கள் சாப்பிட்டோம். ரிசப்ஷனுக்கு ஒரு பியூட்டி பார்லர் போய் ஸ்பெஷல் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க ரஞ்சனி என்றேன். அதெல்லாம் எதுக்கு விக்ரம்? எக்கச்சக்கமா செலவாகும். லைஃப்ல ஒரு தடவை தான் கல்யாணம் ரஞ்சினி. செலவு பண்ணலாம், தப்பில்லை. அப்படின்னா நீங்க மட்டும் கோட்டு தைச்சுக்க சொன்னா வேணாம்னு சஃபாரி தைச்சுக்கிட்டீங்களே ஏன்? கோட்டு நம்ம மெட்ராஸ்ல அப்புறம் எப்போ போட முடியும்? சும்மா பீரோல தூங்கும். அதனாலதான் வேணாம்னு. நேற்று உங்க அப்பா ஃபோன் பண்ணி ஒரு மேட்டர் பேசினாரு. என்ன மேட்டர்? நம்ம ரிசப்ஷன் நடக்குது இல்லையா, அதே உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போய் ஒரு டபுள் ரூம் புக் பண்ணி இருக்காராம். யாராச்சும் ஸ்பெஷல் கெஸ்ட் ரூம் போட்டு கொடுக்குற அளவுக்கு யார் வர்றா அப்படி என்றாள். அவள் கன்னத்தை செல்லமாக கிள்ளி, மண்டு, ரூமு நமக்கு. உங்க வீட்ல வசதி பத்தாதுன்னு அங்க புக் பண்ணியிருக்காரு. ராத்திரி 12 மணி தாண்டிதான் நல்ல நேரமா, அதையும் சொன்னாரு. ரஞ்சனி முகத்தில் நாணம் படர தலையை குனிந்தாள். வெங்கட்டோட ஃப்ரெண்ட் ஊட்டியில ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறான். அவன் மூலமா அவன் கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸை ஒரு வாரத்துக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கான். 17 மேரேஜா 20ஆம் தேதிக்கு நம்ம 2 நாள்ல பாபநாசம் போய் அங்க சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடணும். ட்ரெயின்ல நம்ம 2 பேருக்கும் கூப்பை போட்டு வாங்கியிருக்கேன் ரஞ்சனி. அதனால ட்ரெயின்லயே ஹனிமூன் ஆரம்பமாயிடும். சி என்றாள் ரஞ்சனி. மறுநாள் காலை என் ஆபீஸ்க்கு போன் செய்து என்னோடு பேசினான் சிவா. பகுதி 13. மிஸ்டர் விக்ரம் இருக்காரா? ஸ்பீக்கிங். நீங்க யாரு? என் பேரு சிவா. அநேகமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதாவது ரஞ்சினி என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லி இருந்தா. தெரியும் என்றேன் குழப்பத்துடன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன். அங்க உங்க கல்யாண பத்திரிக்கையை பார்த்தேன். உங்க பத்திரிக்கை ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் விசாரிச்சு பண்றேன். நான் உங்களை பார்க்கணுமே. என்ன விஷயம் என்றேன் பதட்டத்துடன். ஃபோன்ல வேணாமே, பர்சனலா பேசணும். எங்க ஆஃபீஸ்க்கு வர்றீங்களா? தனியா ரெக்ரியேஷன் ரூம் இருக்கு. எங்க ஆஃபீஸ் தெரியுமா என்றேன். தெரியாது. நான் இப்போ ஹோட்டல் ரஞ்சித்ல ரூம் நம்பர் 109ல இருந்து பேசுறேன். இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். உங்களுக்கு வர சௌகரியப்படுமா? வர்றேன் என்றேன். பைக்கை ஓட்டும் போது பலவிதமான சிந்தனைகள் எனக்குள் முட்டி மோதின. விவரமாய் தெரிந்து கொள்ளவே வேண்டாம் வேண்டாம் என்று நான் நினைத்து புறக்கணித்த இந்த சிவாவை நான் சந்திக்க வேண்டுமா? எதற்காக அழைத்திருக்கிறான்? என்ன சொல்ல போகிறான்? ரஞ்சனியை காதலிச்சதை பத்தி பேசுவான். அதைத்தான் எவ்வளோ கண்ணியமா முடியுமோ அவ்வளோ தூரம் ரஞ்சனி தன்னோட கடிதத்திலே சொல்லிட்டாளே. அந்த சிவா பத்தி தப்பி தவறி கூட அதுக்கு அப்புறமான எங்க சந்திப்புகள்ல நான் ரஞ்சனி கிட்ட பேசுனதில்ல. அவளோட முதல் காதல் பத்தி நினைவூட்டுற விதமா நகைச்சுவையா கூட எதுவும் பேசாம எச்சரிக்கையா இருந்தேன். அவளும் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு. அப்படி இருக்க இந்த சிவாவை எதுக்காக நான் சந்திக்கணும்? அவளை பத்தி என் மதிப்பு குறையிற விதமா, இந்த கல்யாணத்தை கலைக்கிற விதமா ஏதாவது அவன் சொல்ல நினைக்கலாம். நான் என் ரஞ்சினியை உண்மையா விரும்புறேன். என் காதல்ல உறுதியா இருக்கேன். இன்னும் 4 தினங்கள்ல திருமணங்கிற சூழ்நிலையில இவனை சந்திச்சு மனசை குழப்பிக்கிறணுமா? நான் பைக்கை சாலையோரமாக நிறுத்தி சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு யோசித்தேன். இது என்ன கோழைத்தனம்? அவன் என்னதான் சொல்லிடட்டுமே. என் காதலையும் உறுதியையும் நானே ஏன் பலவீனமா நினைச்சு தயங்கணும்? சந்திச்சிடலாம். பாதி சிகரெட்டில் அழைத்து போட்டுவிட்டு பைக்கை விரட்டினேன். மீடியமான அந்த ஹோட்டலின் அறையில் கதவு திறக்கப்பட்டதுமே குப்பென்ற விஸ்கி வாடை வீசியது. லுங்கியும் கையில்லாத பணியரும் அணிந்திருந்த அந்த மெலிந்த தேக இளைஞன், விக்ரம், வெல்கம், ஐம் சிவா என்று கை கொடுத்தான். உள்ளே டீப்பாயில் சிக்கன் துண்டுகளும் சிப்ஸும் பாதி பாட்டில் விஸ்கியும் இருந்தன. ஆஸ்ட்ரே நிரம்பி வழிந்தது. உட்காருங்க. மலை அருவியில உங்களுக்கு என்ன போஸ்ட்? சப் எடிட்டர் என்றேன். ஐசி என்று நடந்தவன், ட்ரிங்க் பண்றீங்களா? வேணா என்று நாற்காலியில் அமர்ந்தான். எஸ்கியூஸ் மீ என்று கிளாஸில் ஊற்றிக்கொண்டு குடித்தான். அவன் கண்கள் பள்ளங்கள் ஆகியிருந்தன. அடர்த்தியாக தாடி வைத்திருந்தான். கீழுதோடு கறிக்கட்டை அளவுக்கு கருத்து போயிருந்தது. எதுக்கு சந்திக்கணும்னு சொன்னீங்க என்றேன். அவ்வளவு நேரம் வரணுமா? என்னை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேணாமா என்று சிரித்தான். சிரிப்பை தாடி விழுங்கியது. அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சுருக்கமா சொல்றேன். கடத்தல் பண்றேன் சார். ப்ரௌன் சுகர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத. நல்ல காசு. எப்போ போலீஸ் பிடிக்கும்னு தெரியாது. ஆனா எனக்கு பயம் கிடையாது.
நான் எப்பவோ செத்தாச்சு. சாகடிச்சது ரஞ்சனி. எனக்கு உள்ளுக்குள் ஏற்பட்ட டென்ஷனை மறைக்க சிகரெட் தேவைப்பட்டது. பற்ற வைத்துக் கொண்டு எப்படி என்றேன். அவளை உருகி உருகி லவ் பண்ணேன். கடைசியில என்னை உதறிட்டு போயிட்டா. அப்படி என்ன செஞ்சுட்டேன்? கொஞ்சம் குடிப்பழக்கம் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். என்னை கைவிட்டுடாதன்னு கதறினேன். போடான்னுட்டு போயிட்டா. நான் கேக்குறேன், இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் நான் குடிக்க ஆரம்பிச்சிருந்தா பொறுமையா திருத்த மாட்டியா? சிவா, ரஞ்சினி உங்களை இந்த குடிப்பழக்கத்துல இருந்து மீட்டதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியும். ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியும் நீங்க தப்பிச்சு போனது தெரியும். பொறுமைக்கும் எல்லை இருக்கு. உண்மையான காதல் எல்லையை பார்க்க கூடாது விக்ரம். இதுவே அவளுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தா நான் கடைசி வரைக்கும் போராடி இருப்பேன். பாதியிலேயே கையெல்லாம் கழுவ மாட்டேன். சிவா, பிராக்டிக்கலா யோசிங்க. நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பழக்கம் வந்திருந்தா அப்போ பொறுமையோட எல்லை இன்னும் அதிகமா இருக்கும். தாலி கட்டினாதான் கல்யாணமா? என்னையா பேசுறீங்க? படுத்து எந்திரிச்சா அதுக்கு பேர் கல்யாணம் இல்லையா? மனப்பூர்வமா உடம்ப கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பைண்டிங் வரலையா? என் முகம் ஜிவ்வென்று சிவக்க, என்ன சொல்ற என்றேன் சற்றே கோபத்துடன். எல்லாம் தெரியும். எல்லாம் சொன்னான்னு சொன்னீங்க. முக்கியமானதை சொல்லலையா? என் பிறந்த நாள் அன்னைக்கு நானும் ரஞ்சினியும் விஜிபி கோல்டன் பீச் போயிருந்தோம். தேதியை சொல்லவா? 14/8/2001. அங்க என் பேர்லயே காட்டேஜ் எடுத்திருந்தேன். தங்கணும், சந்தோஷமா இருந்தோம். போட்டோஸ் பாக்குறீங்களா? சிவா அருகே இருந்த சூட்கோஸில் இருந்து 2 போட்டோக்கள் எடுத்து போட்டான். நடுங்கும் என் விரல்களால் எடுத்து பார்த்தேன். அலைகள் பின்னணியில் ரஞ்சனி சிவாவும் அருகருகில். மற்றொன்று அந்த காட்டேஜ் வாசலில் ரஞ்சனியின் தோளில் கை போட்டபடி சிவா. நிமிர்ந்து அவனை பார்த்தேன். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? நீங்க ரஞ்சனியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டேன். அவளுக்கு காதலுக்கு அவ தகுதி இல்லாதவள்னு எச்சரிக்கைதான். எது வந்தாலும் கடைசி வரைக்கும் நிக்கணும். அதான் காதல். உடம்பு சுகம் மட்டும் அனுபவிச்சுட்டு பிரச்சனை வந்ததும் விளைவிக்கிறதுக்கு பேர் காதல் இல்ல, வேற. அவன் கோப வேசமாக பேசிக்கொண்டே போக நான் அதிர்ச்சியில் வார்த்தையின்றி உட்கார்ந்திருந்தேன். பகுதி 14. விளக்கை போட்டான் வெங்கட். கட்டிலில் சாய்ந்தமர்ந்து என் அருகில் வந்தான். என்னாச்சு? லைட்டு கூட போடாம உட்கார்ந்திருக்க? உடம்பு சரியில்லையா என்றான். என் நெற்றியில் தொட்டு பார்த்தான். என்ன விக்ரம், ஆர் யூ ஆல்ரைட்? பேயறிஞ்சவ மாதிரி இருக்க. என்ன? எனக்கு உள்ள குழப்பம் பந்தாடி கொண்டிருக்க சிக்கலில் இருந்து மீள ஒரு ஆறுதல் கரம் தேவைப்பட்டது. என் டைரிக்குள் வைத்திருந்த ரஞ்சனி எழுதிய கடிதத்தை எடுத்து அவரிடம் கொடுத்து, முழுக்கப்படி. ரஞ்சனி எழுதினது, பரவாயில்ல படி என்றேன். அவன் படித்து விட்டு நிமிர்ந்தான். அந்த பழைய காதலை நான் அலட்சியம் பண்ணல வெங்கட். உண்மை உண்மை சொன்னா நேர்மையை ரசிச்சேன். என் காதலை தொடர்ந்தேன். இப்ப என்ன பிரச்சனை? அந்த சிவாவை இப்போ சந்திச்சுட்டு வர்ற வெங்கட். சிவா பேசியவற்றை எல்லாம் சொன்னேன். சிவா சொன்னதை நம்புறியா? நம்புற மாதிரிதான் இருக்கு. அதே காட்டேஜ் வாசல்ல அவனோட எடுத்த போட்டோவை காமிச்சான். பழைய போட்டோ ட்ரிக் எதுவும் இல்ல. அது ரஞ்சனி தான். அப்புறம் நேரா கோல்டன் பீச் போய் குறிப்பிட்ட தேதியில சிவா பேர்ல காட்டேஜ் போடப்பட்டிருந்துச்சான்னு விசாரிச்சுட்டு தான் வர்றேன். போடப்பட்டிருக்கா? ஆமா. ரஞ்சினிய பாத்துட்டியா? இன்னும் இல்ல, பார்க்க போறேன். பார்த்து கேட்கணும். என்னன்னு கேப்ப? உண்மையான்னு கேப்ப. ஆமான்னு சொன்னா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்ப என்றேன். வெங்கட் ஆச்சரியத்தோடு என்னை பார்த்தாள். ஆமா வெங்கட், எனக்கு தேவை உண்மை. எப்போ அவ தனக்கு ஏற்கனவே ஒரு காதல் அனுபவம் உண்டுன்னு தெரிவிச்சாலோ அதுல எவ்வளவோ தகவல்கள் அடங்கியிருக்கு. காதல்னா அவனோட ஹோட்டலுக்கு போயிருப்பா, சினிமாவுக்கு போயிருப்பா, சேர்ந்து போட்டோ எடுத்திருப்பா, சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம நான் என் காதலை தொடரல வெங்கட். ஒரு விதவைக்கும் ஒரு டைவர்ஸ் வாங்கின பொண்ணுக்கும் மறுபடியும் காதல் வரலாம்னு ஒரு தடவை காதல்ல தோத்த பெண்களுக்கு மறுபடியும் காதல் வரக்கூடாதான்னு பக்குவமா யோசனை பண்ணி பார்த்துதான் என் காதலை நான் குறைச்சிக்கவே இல்லை. ஆனா சிவா சொன்ன தகவல் வரைக்கும் நான் யோசிக்கல. விக்ரம், நீ சொன்ன விதவைக்கும் டைவர்ஸ் வாங்கின பெண்களுக்கும் 2வது காதலன் கிடைக்கலாம், தப்பில்ல. அந்த 2வது காதலனுக்கு தன்னோட மனைவி கண்ணி கழிஞ்சவன்னு தெரியும், ஊருக்கே தெரியும். அந்த மாதிரி ரஞ்சினி ஒருவேளை காதல் முகத்துல தன்னை இழந்திருக்கலாம். சான்ஸ் இருக்கு வெங்கட். காதலர்கள் எல்லை மீறி பழகுறது சகஜமாயிடுச்சு. சந்தர்ப்பம் அமைஞ்சிருந்தா நான் கூட அப்படி பழகியிருப்பேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கற்பு பெரிய புனிதம் அப்படியெல்லாம் நினைக்காம ஒரு கசப்பான சம்பவங்கள்ல இருந்து ஒரு கசப்பான சம்பவங்கிற ரீதியில அதை மறந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஆனா சிவா சொன்னது உண்மைதான்னு முழுக்க நம்ப மனசு இடம் கொடுக்கல. எங்க கல்யாணத்தை கலைக்கிறதுக்காக அவன் போய் சொல்லியிருக்கலாம்னு ஒரு டவுட் இருக்குது. அதனாலதான் எனக்கு உண்மை தெரியணும். அவகிட்டயே கேட்க போறேன். ஹி இஸ் மெச்சூர்டு, ஸ்போர்ட்டிவா பதில் சொல்லுவா என்று நான் புறப்பட்டேன். ஏய், மணி இப்போ 10 என்றான் வெங்கட். பரவாயில்ல என்று ஷூ அணிந்தேன். நேரா கேட்கறது அவ்வளவு சரியா படல விக்ரம். இந்த விவகாரத்துல சரியான உண்மையை அவளை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது வெங்கட் என்று பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியேறினேன். பகுதி 15. இப்பவா என்றாள் ரஞ்சினி.
கழுத்தை திருப்பி சுவர் கடிகாரத்தில் நேரம் பார்த்து, ஆமா சொல்லிட்டு வா, முக்கியமா பேசணும். 1 மணி நேரத்துல வந்துடலாம் என்றேன். புரியாமல் என்னை பார்த்துவிட்டு 5 நிமிடங்களில் புறப்பட்டு ரஞ்சினியை என் பைக்கில் கடற்கரைக்கு அழைத்து வந்து அமர்ந்ததும், ரஞ்சினி, நமக்குள்ள ரொம்ப பிரமாதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிற நம்பிக்கையிலையும் உனக்கு அபாரமான பக்குவம் இருக்குதுங்கிறதாலையும் நான் மனசு விட்டு பேச விரும்புறேன். நமக்குள்ள எப்பவும் பொய் வேணாம்னு நீ சொல்லியிருக்க. எனக்கு எப்பவும் உண்மை ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால நான் சொல்றதுக்கு எந்த அதிர்ச்சியும் வேணா ரஞ்சினி என்றேன். அவள் குழப்பமா என்னை பார்த்தாள். ரஞ்சினி, இன்னைக்கு சிவா என் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணாரு. அவள் திடுக்கிட்டாள். என்னை சந்திக்கணும்னு சொன்னாரு, பேசினாரு. அவர் தங்கியிருந்த ஹோட்டல் ரூமுக்கு வர சொன்னாரு. அவர் எதுக்காக வர சொன்னாருன்னு எனக்கு புரியல. போகலாமா வேணாமான்னு குழம்பினேன். அப்புறம் போனாதான் என்னன்னு தோணுச்சு, போனேன். இப்போ கடத்தல் பண்றதா சொன்னாரு. நீ பாதியில அவரை உதறிட்டு விலகுனதா குற்றம் சாட்டினாரு. அவரை திருத்துறதுக்கு நீ இன்னும் பொறுமையா இருந்திருக்கணும்னு சொன்னாரு. உன் மேல ஆத்திரப்பட்டு பேசினாரு. எல்லாம் எனக்கு தெரியும். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு நான் சொன்னேன். அப்புறம் என்றாள் ரஞ்சினி. சற்று தயங்கி விட்டு, நீ துரோகம் பண்ணிட்டதா சொன்னாரு. அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு கோல்டன் பீச்சில் காட்டேஜ் புக் பண்ணி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்ததா சொன்னாரு. அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் காமிச்சாரு. அப்புறம் என்ற ரஞ்சினியின் குரலில் ஓசை உயர்ந்திருந்தது. நான் நம்ப தயாரா இல்ல. நேரா கோல்டன் பீச் போய் அவர் சொன்ன தேதியில காட்டேஜ் போடப்பட்டிருந்துச்சான்னு விசாரிச்சேன். போடப்பட்டிருந்துச்சு. கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. நேச்சுரலி கொஞ்சம் குழப்பமாவும் இருந்துச்சு. உடனே தெளிவாயிட்டேன். சிவா சொன்னது உண்மையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மையா இருந்தா கூட அந்த சம்பவத்துக்கு முக்கியத்துவம் தர நான் விரும்பல. அலட்சியப்படுத்த தயாரா இருக்கேன். இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது நீ. அதனால மனசு விட்டு எல்லாத்தையும் உன்கிட்ட பேசிடலாம்னு நினைச்சேன். ரஞ்சினி, என்னோட காதல்ல எந்த மாற்றமும் இல்லை. நீ என்ன பதில் சொன்னாலும் நடக்க போற நம்ம கல்யாணத்திலயும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நான் ஒரு யூகத்திலேயே வாழக்கூடாது. உனக்கும் எந்த உறுத்தலும் இருக்கக்கூடாது. அதனால நான் உண்மையை தெரிஞ்சுக்க உன்னையே கேட்கிறேன் என்றேன். ரஞ்சினி என் முகத்தையே சில வினாடிகள் பார்த்தாள். பிறகு மெதுவாக சிரித்தாள். அலட்சியமான சிரிப்பு. அதாவது இப்ப நான் சிவா கிட்ட என்னை இழந்தது உண்மைன்னு சொன்னாலும் நீங்க தியாக மனப்பான்மையோட என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கீங்க, அப்படிதானே? தியாகம்னு வார்த்தை வேணாம், தயாரா இருக்கேன். பொய்ன்னு சொன்னா ரொம்ப நல்லதா போச்சு. நான் பழகாத ஒரு குடிகாரன் வார்த்தையை விட நான் பழகுன, நான் விரும்புற உன் வார்த்தையை தான் நான் நம்ப தயாரா இருக்கேன். நோ விக்ரம், இப்ப நான் பொய்ன்னு சொன்னா நம்ப போறதில்ல. நம்பிடுறதா உதடு சொல்லலாம். உள்ளத்துல சந்தேகம் நிச்சயம் இருக்கும். அன்னைக்கு அவரோட பர்த்டேங்கிறதால கோல்டன் பீச்சுக்கு பிக்னிக் போனது உண்மை. அங்க போனதும் இங்க ஒரு காட்டேஜ்ல என் ஃப்ரெண்டு தங்கியிருக்கான், வா பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி ஒரு காட்டேஜுக்கு கூட்டிட்டு போனாரு. நம்பி போனேன். போனதும் நான் தான் புக் பண்ணேன். கல்யாணம் தான் பண்ணிக்க போறமே, வா என்ஜாய் பண்ணலான்னாரு. நான் சம்மதிக்கல. அந்த பொய்யும் திருட்டுத்தனமும் எனக்கு பிடிக்கல. இப்ப உடனே 2 பேரும் வெளியில போலாம், இல்லைன்னா நான் மட்டும் போயிடுவேன்னு கண்டிப்பா சொன்னேன். அவர் வெளியில வந்துட்டு 100 தடவை சாரி கேட்டாரு. அவரோட குடிப்பழக்கம் எனக்கு தெரிய வந்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். அவரை திருத்தவே முடியாதுங்கிற கட்டத்துல தான் நான் விலகினேன். இதுதான் உண்மை. ராஸ்கல், நாளைக்கு போய் அவனை நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்க போறேன். அப்படியே நம்புற மாதிரி சொன்னான். அமைதியானாள் ரஞ்சினி. தன் முழங்கால்களை கட்டிக்கொண்டு தூரத்தில் நிலா வெளிச்சம் தடவின அலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். நானும் எதுவும் பேசாமல் இருந்தேன். விக்ரம், நான் சொல்றதுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையாதீங்க. தயவு செஞ்சு நம்ம கல்யாண ஏற்பாடுகளை நிறுத்திடலாம் என்றாள் ரஞ்சினி. ரஞ்சினி என்று அதிர்ந்தேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க பரந்த மனப்பான்மை உள்ளவர் தான். ஆனா ஆனா இப்ப நான் இதுதான் உண்மைன்னு சொன்னாலும் மனசுக்கு ரொம்ப அடியில ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். நடக்காத சம்பவத்தை என்னால ஆணித்தரமா நிரூபிக்க முடியாது. ஆனா சிவாவால உங்க மனசை கலைக்க முடிஞ்சது. அவர் சொன்னதை நீங்க நம்புனீங்க. உங்க தப்பு இல்ல. நம்புற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறமும் மெனக்கட்டு அங்க போய் காட்டேஜ் புக் பண்ணி இருந்துச்சான்னு விசாரிச்சிருக்கீங்க. என் மேல சந்தேகம் விழுந்துருச்சுங்கிறது வெளிப்பட. நான் சொன்ன பதிலால அந்த சந்தேகம் விலகிடுச்சுன்னு நான் நம்ப தயாரா இல்லை. ஒரு குளத்துல வீசின கல் நிரந்தரமாகிடும். அதே மாதிரி ஒரு சந்தேக உறுத்தல் உங்க வாழ்நாள் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். அந்த உறுத்தல் இருக்கிற வரைக்கும் என்னால முழு அளவு நிம்மதியா வாழ முடியாது. அனாவசியமா நமக்குள்ள மனவேதனைகள் வளரும் என்ற ரஞ்சினி எழுந்து கொண்டு, சாரி விக்ரம், லெட் அஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ், லெட் குட் பை என்றால் வேகமாக நடந்தாள். ரஞ்சினி, நான் சொல்றதை கேளு, இதோ பாரு என்று நான் சொல்ல சொல்ல அவள் நிற்காமல் நடந்து சாலைக்கு வந்து ஒரு ஆட்டோவில் அமர்ந்து நான் எவ்வளவு தடுத்தும் போய்விட்டாள். நான் தொப்பென்று உட்கார்ந்து ஒரு சிகரெட் எடுத்தேன். பகுதி 16. பொறுமை இல்லாமல் மற்றொரு முறை காலிங் பெல்லை அழுத்தினேன். கதவை திறந்தவர் ரஞ்சனியின் அப்பா. ரஞ்சனி வந்தாச்சா என்றேன். வந்தா, யார்கிட்டயும் எதுவும் பேசல, நேரா ரூமுக்கு போயிட்டா. என்ன மாப்ள, என்ன பிரச்சனை? இந்த நேரத்துல அவளை எங்க அழைச்சிட்டு போனீங்க? ஏன் அவன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இப்ப எதுவும் கேட்காதீங்க, நான் ரஞ்சனியோட கொஞ்சம் தனியா பேசணும் என்றவன் நேராக அவள் அறைக்கு சென்றேன்.
அறைக்கதவு திறந்தே இருந்தது. உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருக்க கட்டிலில் இருந்து அவளின் விசும்பல் ஒளி மெதுவாக கேட்டது. நான் அறை இருட்டில் சுவிட்சை தேடி லைட்டை போட்டதும் திடுக்கிட்டு திரும்பி என்னை ஆச்சரியமாக பார்த்தாள். அங்கே இருந்த நாற்காலி இழுத்து போட்டு அமர்ந்த நான், ரொம்ப கம்பீரமா சொல்லிட்டு வந்த, இப்படி அழுதுகிட்டு இருக்கியே? பிரியறது ரொம்ப சுலப ரஞ்சினி, சேர்றது தான் கஷ்டம். நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், எனக்குள்ள உறுத்தல் இருக்கும், அது இதுன்னு பேசி கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஒரு அற்ப பிராணி மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டு வந்துட்டு ரஞ்சினி. இல்ல ரஞ்சினி, நான் அல்பம் இல்ல, உண்மையானவன், ஒரு சராசரி மனுஷ ஜென்மம். ஒரு சராசரி மனுஷனுக்கு கோபம், ஆத்திரம், சந்தோஷம், துக்கம் இதெல்லாம் எப்படி இயற்கையானதோ அந்த மாதிரி சந்தேகமும் இயற்கையானது. இதுல விதிவிலக்கே இல்ல. சந்தேகப்படுறது இழிவான செயலோ, அப்படி சந்தேகப்படுறவன் கீழ்த்தரமான ஆசாமியோ இல்ல ரஞ்சினி. டு ஏர் இஸ் ஹியூமன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தப்பு செய்யறது சகஜம், அதே மாதிரி டு டவுட் இஸ் ஆல்சோ ஹியூமன். நான் வானத்துல இருந்தே வந்தவ இல்லம்மா, ஹியூமன். அன்னைக்கு என் ரூம்ல கட்டில மல்லிகைப்பூவை பார்த்துட்டு ராத்திரி பூரா தூங்காம அவஸ்தைப்பட்டதா சொல்லி வாய்விட்டு கேட்டியே, ஏன்? சந்தேகப்பட்டதால தானே? சந்தேகப்படுற சூழ்நிலையில நான் இருந்தேன். யாருக்கும் சந்தேகம் வரும், உனக்கும் வந்தது. அதனால நான் உன் மேல வருத்தப்படல. உன்னோட சந்தேகத்தை தெளிவுபடுத்தி விளக்கத்தை கொடுத்தேன். நான் கொடுத்த விளக்கத்தை நீ நம்பாம உள்ள ஒரு உறுத்தலை வாழ்நாள் போல வச்சிருப்பேன்னு பைத்தியக்காரத்தனமா வாதம் பண்ணல. அதே மாதிரி சந்தேகப்படுற சூழ்நிலையில நீ இருந்த, நான் சந்தேகப்பட்டேன், தெளிவாகிட்டேன். இந்த சந்தோஷம் வாழ்நாள் பூரா தொடரணும்னு நீயா எப்படி தீர்மானிக்கலாம்? வேணாம், வேணாம் ரஞ்சினி. பிடிவாதமோ அர்த்தமில்லாத வாதமோ வேணாம். We love each other. We are not farting. We are starting our life. புயல் வீசினா எத்தனை பெரிய கப்பலும் ஆடத்தான் செய்யும். புயல் நின்னதும் கப்பல் பயணம் தொடரும். புயல்ல நான் ஆடினேன், அதனால நான் நகர மாட்டேன்னு கப்பல் சொல்லுதா? என்னையே பார்த்து கொண்டிருந்த ரஞ்சனி மெதுவாக எழுந்து என் அருகில் வந்தாள். தலை குனிந்தபடி சொன்னாள், ஐ எம் சாரி. எனக்கு வேண்டியது இது இல்ல. நிமிர்ந்து என்னை பார்த்தால் கேள்விக்குறியுடன். அந்த 3 வார்த்தைகள் என்றேன். ஐ லவ் யூ என்றால்